ஏன் ஒரு இடத்துல கூட ஒரு சீசன் கூட ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது எப்படின்னு கேட்கல. மரித்தோரை எப்படி உயிரோடு எழுப்பணும் எங்களுக்கு அந்த டெக்னிக் சொல்லித்தாங்கன்னு கேட்கல. ஏன்னா சீஷர்களுக்கு நன்கு தெரியும், ஜெபிக்கிறவர்களால் எதையும் செய்ய முடியும், ஜெபிக்கிறவர்களால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், ஜெபிக்கிறவர்களால் ஆத்தும பாரத்தோடு அழ முடியும், ஜெபிக்கிறவர்களால் சிறுவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். Praying people can do anything for God. யாரோ ஒருவருக்காக நீங்கள் கதவை தட்டுவீர்களானால் பல வருஷம் திறக்கப்படாத கதவுகளை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போகிறார். யோசேப்பு நினைத்தா, ஐயோ என் பலவரன் அங்கேயே உறிஞ்சிட்டாங்க, ஐயோ என் தகப்பனை விட்டு என்ன பிரிச்சுட்டாங்க, என்ன குழியில போட்டுட்டாங்க, என்ன அங்க அடைச்சிட்டாங்க, என்ன விசாரிக்க யாரும் இல்லையேன்னு நீங்க புலம்பலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை யாரும் விசாரிக்கலன்னு புலம்புகிற உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை விசாரிக்க போகிறார். வாழ்த்துக்கள். நம்முடைய சபையினுடைய இந்த காலை ஆராதனைகளை வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அந்த பாஸ்டருக்காக, சகோதரி, குடும்பங்கள், சபை விசுவாசிகள் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடலாம். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக ப்ளீஸ் கீபோர்டில் வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் கண்களை மூடலாம். வாய்களை திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். வாய்களை திறங்க. ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. தெரிந்தவர்கள் பாடலாம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. Once again. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் எல்லாம். சகோதரர்கள் பாடுங்க. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான
மூடி ஆராதிங்க. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். கைகளை உயர்த்த முடியுமானால் என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனு. உங்க கரங்களை உயர்த்த முடியுமானால் கரங்களை உயர்த்தி கத்திருந்த ஊழியங்களை விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியும். பிலிப்பியர் 1:12 நேற்று காலையிலிருந்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். whatever happened in your life, நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற எதுவாய் இருந்தாலும் அவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு எதுவாய் மாறப்போகிறது. ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க ப்ளீஸ். ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆண்டவரால் கிரியை செய்யவே முடியாது. ப்ளீஸ், அவருடைய பிரசன்னம் இல்லாமல் வாழ முடியாது, அவருடைய சமூகம் இல்லாமல் ஜீவிக்க முடியாதுங்கிற ஒரு உணர்வு நமக்குள் வரட்டும். எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்க முடியாதுங்க, அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம். பிதாவே, ஜனமும் முடியதடி நம்முடைய வரது வார்த்தை முடியாது சிலுவைகளுக்களாக மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். காலம் தாமதம் இல்லாமல் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:12 வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். எனக்கு சம்பவித்தவைகள், என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒவ்வொரு விஷயங்களும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு சம்பவிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் அமையட்டும். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற சின்ன பெரிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் அமையட்டும். நேற்று காலை தினத்தில் ஆண்டவர் பேசினார். விசேஷமாக இதோ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற அவர்களுக்கு சம்பவிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாற வேண்டுமானால் அவர்கள் தேவனுடைய காரியங்களில் தொடர்ந்து முன்னேறக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரமே அவர்களுக்கு சம்பவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாற முடியும். கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் செய்திக்கு முன்னாடி உங்களை பார்த்து தாழ்மையாக கேட்குற ஒரு வேண்டுகோள், வேடிக்கை பார்க்காதீங்க.
ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாருங்கிறத நிதானித்து பாருங்கள். சோதித்தறிந்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். மெச்சூர்ட் பிலீவர்ஸ் மெச்சூர்டாக இருக்கிறது நல்லது. கைவர்த்து ஆமேன்னு சொல்லுங்கள். கவனிங்க, பாருங்க, கைத்தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்டேஜ் பிள்ளைகளை நடத்துகிறது மாதிரி நாம் நடத்தப்படக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவன். நேற்று சாயங்காலத்திலும் ஆண்டவர் இடைப்பட்டார். முன்பு அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். வந்தவங்களுக்கு தெரியும் கர்த்தர் இடைப்பட்டார். முன்னே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, இப்பொழுது நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இந்த ஒனேசிமுவை திடீரென்று பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினது எது என்று கர்த்தர் நேற்று தினத்தில் பேசினார். அவனுக்காக நான் உம்மை மன்றாடுகிறேன். உங்களுக்காக மன்றாடுகிற ஒரு நபர் இருந்தால் God can lift your life above. உங்கள் வாழ்க்கையை எந்த கட்டத்திலும் உங்களை மேன்மைப்படுத்த அவரால் கூடும். உங்களுக்கு பேக்ட்ராப்பில் பணம் இருக்கா, டிகிரி இருக்கா, அது விஷயமல்ல. உங்களுக்காக மன்றாடுகிற யாராகிலும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நான் சமயம் விருதாவாக்க விரும்பவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 4:23. அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடியே கப்பர்நகூமில் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ, கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகள் உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். 24ஆம் வசனம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது கவனிங்கள், இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? எங்கு பார்த்தாலும் விமர்சனங்களும் பரியாசங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய சபைகளுக்கு எதிராக எழும்புகிற ஒரு காலகட்டம். ஆனாலும் நமக்கு சம்பவிக்கிற ஒவ்வொன்றும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கை கட்டி இருக்காம கை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்கு பார்த்தாலும், இங்க கவனிங்க ப்ளீஸ். அதான் பாருங்களேன், நீங்க ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். இங்கே கவனிங்கன்னா இங்கே கவனிச்சிடணும். ஓகே, அது 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 ஹேபிட், அது பழகணும். இல்லை, பழகலைன்னா வராது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்க வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. சரிங்க. வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே உன்னை நீயே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி கப்பர்நகூமில் உம்மால் செய்யப்பட்டவைகளை உன் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று சொல்லுவீர்கள் என்று அவர்களோடு சொன்னார். எங்கு பார்த்தாலும் எதை செய்தாலும் கேலி பண்ணுகிற, விமர்சனம் பண்ணுகிற, பரியாசம் பண்ணுகிற ஒரு சந்ததி நடுவில் நீங்களும் நானும் வாழுகிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் ஹேப்பனிங். ஜெபிக்காதவர்கள் மத்தியில் ஜெபிக்கிறவர்கள் எழும்பினால் அவர்கள் பரியாசம் பண்ணப்படுகிறார்கள். ஊழியம் செய்யாத ஒரு கூட்டத்தின் நடுவில் ஊழியம் செய்வதற்கு ஒரு கூட்டம் எழும்பினால் அவர்கள் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் whatever it may be, நமக்கு சம்பவிக்கிற ஒவ்வொன்றும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாறப்போகிறது. என்ன நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எந்த விஷயமானாலும் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாறப்போகிறது. நீங்க விசுவாசித்து கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஜனங்கள் கேட்டார்கள், நீர் கப்பர்நகூமில் உம்மால் செய்யப்பட்ட கிரியைகளை உம்முடைய சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் நீ செய்ய வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்தினார்கள். ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் எல்லாருக்காகவும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ ராஜ்யத்தினுடைய பிரின்சிபல் அல்லது the protocol of the kingdom of God அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா there is a parameter. இந்த தேவ ராஜ்யத்தில் மற்றவர்களுக்காக செயல்படுவதற்காகவே சபையும் விசுவாச பிள்ளைகளும் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பெரியவர்கள், தகப்பன்மார், தாய்மார்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தில் ஒரு அடித்தளம் இட வேண்டும். கர்த்தர் என்னை ரட்சித்தது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. இங்கே கவனிங்க. கர்த்தர் என்னை ரட்சித்தது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. ஐ ரிப்பீட் அகைன், கர்த்தர் என்னை ரட்சித்தது, இங்கே கவனிங்க, கர்த்தர் என்னை ரட்சித்தது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. ஐ ரிப்பீட் அகைன், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. கர்த்தர் என்னை கிருபை வரங்களினால் நிரப்பினது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. உயிர் உள்ளவர்கள் கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. ஒரு குடம் எண்ணெயை வர்த்திக்க பண்ணினது அவளுக்காக, அவள் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல. இந்த தேச அநேக காலி பாத்திரங்கள் உண்டு, அவைகளையும் நிரப்புவதற்காக. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தது யோசேப்புக்காக மட்டுமல்ல, பூமியிலே உங்களுடைய வம்சம் ஒழியாமலும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை ரட்சிக்க, ஆதரிக்க தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். whatever God invested in your life is not for you. இது உங்களுக்குரியதல்ல, யாருக்கோ கொடுக்கும்படி உங்களுக்கு தருகிறார். நான் இதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். உங்கள் கைகளிலே ஒரு பணம், உலக பிரகாரமாய் ஒரு பணமோ அல்லது உங்கள் கைகளிலே ஒரு நன்மை வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது யாருக்கு கொடுக்கணும்னு கேளுங்க. இமிடியேட்லி காட் வில் ரெஸ்பாண்ட். உடனே கர்த்தர் சொல்லுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை தந்தாலும் அது மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஜஸ்ட் அ ப்ரேயர். ஒரு 10,000 ரூபா எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரியில் கிடைத்த காணிக்க 10,000 ரூபாய். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் முதல்ல எனக்கு கிடைச்ச ஒரு ஆஃபரிங், ஒரு பிளஸ்ஸிங்னு வச்சுக்கோங்களேன். பாக்கெட் மணியை தாண்டி என்னுடைய லைஃப்பில் 24வது வயதில் எனக்கு கிடைத்த இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வாங்கின உடனே எனக்கு அது பெரிய பணமாக இருந்தது, பெரிய தொகையாக இருந்தது. என்ன செய்யணும்னு தெரியாமல் ஐ knelt down and pray. நான் முழங்கால் படிட்டு ஒரே ஒரு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இதை எதுக்காக என் கையில் தந்தீங்க? உமக்கு சித்தமான எனக்கு வெளிப்படுத்துங்க. வித்தின் 3 days அந்த பணம் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த நபரை எனக்கு காண்பித்தார். பல நாட்களாய் சாப்பிட முடியாமல் இருந்த ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அந்த பணம் போய் சேருவதற்கு தேவன் கிருபை செய்தார். இஃப் யூ என்குயர் காட், தேவனிடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் அதை எதற்காக ஆண்டவர் தந்தார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ரைட். அப்போ நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நான் எனக்காக அல்ல, நான் மற்றவர்களுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கவனியுங்கள், இயேசு கப்பர்நகூமில் இந்த அற்புதங்களை செய்தபடியினால் உம்முடைய சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் இதை செய் என்று அவரை பலவந்தம் பண்ணினார்கள். வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 42வது வசனம். Matthew chapter 27 verses 42. மத்தேயு 27:42. மற்றவர்களை ரட்சித்தான். கவனியுங்கள், மற்றவர்களை ரட்சித்தான். கவனியுங்கள், this was the statement today. மற்றவர்களுக்காக எல்லாம் செய்யப்படுகிறது. ஏன் இவர்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்கவில்லை? என் கூட வரீங்களா நீங்க? இன்னைக்கு எல்லாருடைய கேள்வியும் அதுதான். நல்ல ஜெபம் பண்றாங்க, நல்ல பைபிள் படிக்கிறாங்க, சபைக்கு போகிறார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சிக்க திராணி இல்லாமல் போனான். இவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், இவனை நான் விசுவாசிக்கிறேன். 4 காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை ரட்சித்தான். நம்பர் 2, திராணி இல்லாமல் போனான். நம்பர் 3, இறங்கி வரட்டும். நம்பர் 4, அவனை விசுவாசிப்போம்.
அடுத்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, இவன் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, கர்த்தர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இவனை விடுவிக்கட்டும். we are living in the challenging world. சவால் மிக்க உலகத்திலே வாழுகிறோம். ஆனாலும் கவனித்து பாருங்கள், இயேசு தன்னை நிரூபிப்பதற்காக சிலுவையில் இறங்கி வந்து எதையும் காண்பிக்கவில்லை. ஆனாலும் பிதா என் மேல் வைத்திருக்கிற அன்பு பொய்யும் இல்லை. கைத்தட்டி முடிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கீழே, இப்ப கவனிங்க, நான் ஒருவேளை சிலுவையில் தொங்கி இருந்தா கீழே இறங்கி வந்து கன்னத்துல 4 போட்டிருப்பேன். நான் சொல்றேன், என்ன சொல்றேன், என்ன யாராவது இப்படி சொல்லியிருந்தா, நான் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லாமல் போனான், நீ இறங்கி வான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இறங்கியிருப்பேன். சொல்றதுக்கு முன்னாடி நான் இறங்கி வந்திருப்பேன். இறங்கி 2 மிதியும் கொடுத்துருப்பேன். என்ன நினைச்சேன், என்ன அவ்வளோ சீப்பா என்ன நினைச்சிட்டியான்னு நினைச்சு நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனால் இயேசு தன்னை நிரூபிக்க அவர் துணியவில்லை. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், மற்றவர்களை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டேன். கொஞ்சம் மெதுவாக போவோம். மற்றவர்களை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டேன். நான் திராணி இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, என்னை நீங்கள் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்று சொன்னார்கள். 40 அதே 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள். 41ஆம் வசனம் தூஷித்தார்கள். 44வது வசனம் பரியாசம் பண்ணினார்கள். இந்த 3 வார்த்தை கொஞ்சம் வாய் திறந்து சொல்ல முடியுமா? நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் இயேசுவுக்கு ஒரு விஷயம் நன்கு நன்கு தெரிந்தது, நான் எனக்காக அந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை. ஜீசஸ் நெவர் prayed for his own life. அவர் தன்னுடையவைகளுக்காக ஒரு நாளும் அவர் ஜெபிக்கவில்லை. அதைத்தான் பேதுருவும் 1 பேதுரு 2:23 சொல்லுகிறார், இதற்காகவே நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனென்றால் கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு தமது அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக பின்பற்றி போனார். இந்த காலை வேளையில் நான் தீர்க்க தரிசன ஆவியினால் சொல்லுகிறேன், யாரெல்லாம் இந்த வருஷம் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையை இந்த வருஷம் அசாதாரணமாய் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். God is going to enlarge your territory. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை இதுவரையிலும் இல்லாத அளவில் விசேஷமாய் தேவன் கையில் எடுக்கிறதை உங்களால் பார்க்க முடியும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்களே. மற்றவர்களை ரட்சித்தார், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லாமல் போனார். நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். இவன் தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, கர்த்தர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இவனை விடுவிக்கட்டும். அவர்கள் கேட்ட நேரத்தில் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறதை காண்பிக்கவும் இல்லை. கேட்ட நேரத்தில் கர்த்தர் அதை நிரூபித்து காட்டவும் இல்லை. It will take some time. ஒரு 3 நாட்கள் கழித்து கர்த்தர் அவர் மேல் பிரியமாயிருந்ததை நிரூபித்து காட்டினார். நான் இப்பொழுது சில குடும்பங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பது உண்மை, but immediately nothing will happen. It will take some time that God will prove that he is loving you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை உயிரோடு இருக்கும் முதல்ல மரித்து 3 நாள் ஆன பிறகு உயிரோடு எழுப்பி அதை காண்பிக்க போகிறார். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு விஷயத்தை தாமதம் பண்ணி செய்கிறாரானால் it will bring great testimonies. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. லாசரு வியாதியாய் இருக்கும்போதே இயேசு சுகப்படுத்தி இருந்தாரானால் அது ஒரு பெரிய சாட்சியாய் மாறி இருக்காது. ஆனால் மரித்து 4 நாளாகி செத்து போன போஸ்ட்மார்ட்டம் பண்ணின ஒரு சரீரத்தை தன்னோடு பந்தி இருக்க வைத்ததுதான் டெஸ்டிமோனியாய் மாறினது போல கர்த்தர் தாமதிப்பது தனக்கு வல்லமை இல்லை என்பதற்காக அல்ல, உங்கள் சாட்சியை பெரிதாக்கி உங்களுக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாறப்போகிறது. யாராகிலும் தாமதத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்களா? யாராகிலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறதில் தாமதமாகி உட்கார்ந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை பிரசங்கங்களாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் அமைய போகிறது. வேடிக்கை பார்க்காம கைகளை உயர்த்தி, நான் பேசுறது தமிழ் தான், கைகளை உயர்த்துங்க. இஃப் somebody is experiencing delay, யாராயிலும் தாமதத்தை உணருவீர்களானால் கர்த்தர் அதை சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாற்றப் போகிறார். சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாற்றப் போகிறார். எங்க வீட்டில்
என் மனைவி என்கிட்ட கேட்டா, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி எல்லாம் சொல்கிறீங்க, நமக்கு என்ன பிறக்கும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலையா அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் கேளுங்களேன், முறைச்சி பார்க்காதீங்க, எனக்கு பிரசங்கம் மறந்து போயிடுது. எல்லாருக்கும் சொல்கிறீங்களே, நம்ம ஃபேமிலிக்கு எங்கள் அப்பா அடிக்கடி. அப்போ நான் என் மனைவிட்ட சொன்னேன், எம்மா கவர்மெண்டில் தந்த ஜீப்பை கவர்மெண்ட்டுக்காக தான் ஓட்டணும். கேட்கல உங்களுக்கு? என்ன உற்சாகமாக இருக்கு. கவர்மெண்டில் ஒரு ஜீப்பு தருவாங்க பாருங்கள், அந்த ஜீப்பை கல்யாண வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். நீங்களாம் சண்டைக்காரங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. உண்மையிலே பிரசங்கம் பண்ணுற மூடே இல்லை. நானும் பல ஊருக்கு போகிறேன், கண்டேன், கேட்டேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு முகத்தை உலகத்தில் பார்க்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் சண்டைக்காரங்க இல்லைன்னா சொல்லுங்கள், மனுஷங்க இருந்தாங்க சொல்லுங்கள். ஆமாம், கவர்மெண்ட்டு தந்த ஜீப்பை காய்கறி கடைக்கு பயன்படுத்த முடியாது என்ன? ஆமாம். அப்போது தேவன் தந்த வரங்களும் கிருபைகளும் சுய பிரயோஜனத்துக்காக அல்ல, ஃபார் கிங்டம் பர்பஸஸ். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கப்பா. என் தம்பி கனடா போகிறதுக்காக 2-3 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வீசா வர்ற மாதிரி இருக்குது, வராமல் போகுது, வருது போகுது. 3 வருஷம் போராடுறான். இதுக்கு இடையில் எங்கள் வீட்டை தேடி ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கும் தெரியல. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, கழிஞ்ச மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம், அப்போது வெளிநாட்டு தடையில் இருந்த என் மகளுக்கு வெளிநாட்டு கதவை கர்த்தர் திறந்தார்னு. அது எங்கள் வீட்டில் வந்தால் சொல்லணும். அவங்க வந்துட்டு போனோன்னே எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறான். கொஞ்சம் வாங்க என் கூட. ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறான். ஊருக்கெல்லாம் ஜெபம். ஒரு பழமொழி எங்கள் ஊரில் இருக்குது, ஊருக்கெல்லாம் கதவு செய்கிற ஆசாரி வீட்டில் கதவு இருக்காதான். அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் இன்ஃபோசிஸ் விப்ரோவில் வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா அவங்க வந்துட்டு போனதுலேருந்து சந்தோஷப்பட்டாரோ இல்லையோ சண்டை போடுறாரு எங்கள் அம்மா கிட்ட. ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறான், சொந்த தம்பிக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். எங்களுக்கு தானே தெரியும் கவர்மெண்ட்டு தந்த வண்டியை வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. வேடிக்கையாக இருந்தாலும் இது சத்தியம். நீங்கள் ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்கும், ஆனால் சொந்த குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதைத்தான் அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லாமல் போனார். நீ இறங்கி வா, உன்னை விசுவாசிக்கிறோம். அவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, கர்த்தர் அவன் மேல் பிரியமாக இருந்தால் அவன் விடுவிக்கட்டும். என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு தந்த எல்லா கிருபைகளும் 75% மற்றவர்களுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. உங்களை கர்த்தர் நடத்துகிறது உண்மை, ஆனால் கர்த்தர் உங்களை எழுப்பினது உங்களுக்காக அல்ல, டு ரைஸ் சர்ச், சபைகளுக்காக, பட்டணங்களுக்காக, ராஜ்யங்களுக்காக. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லூக்கா 11:1 வேகமாய் வாசிக்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, அவர்களின் சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க. சீஷர்கள் இயேசுவினிடத்துல எங்களுக்கு அற்புதம் செய்ய சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கவில்லை, தண்ணீரை ரசமாய் மாற்றுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க கேட்கவில்லை, மரித்தோரை உயிரோடு எழுப்புவது எப்படி என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்கவில்லை, எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரும் என்று கேட்டார்கள். ஏனென்றால் இயேசுவினுடைய வாழ்க்கையை மிக நெருங்கி பழகினவர்கள் சீஷர்கள். சீஷர்களுக்கு நன்கு தெரியும், இயேசு இதையெல்லாம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான், he was a praying person. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. இயேசு எந்த அற்புதம் செய்தாலும் சரி, இயேசு எவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்தாலும் சரி, அதற்கு பின்னணியிலே கிரியை செய்கிறது அவருடைய தியாலஜிக்கல் நாலேஜ் அல்ல, அவருடைய பிரேயர் லைஃப் என்பதை நன்கு சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். ஏன் ஒரு இடத்துல கூட ஒரு சீஷன் கூட ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது எப்படின்னு கேட்கல, மரித்தோரை எப்படி உயிரோடு எழுப்பணும் எங்களுக்கு அந்த டெக்னிக் சொல்லித்தாங்கன்னு கேட்கல. ஏன்னா சீஷர்களுக்கு நன்கு தெரியும், ஜெபிக்கிறவர்களால் எதையும் செய்ய முடியும், ஜெபிக்கிறவர்களால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், ஜெபிக்கிறவர்களால் ஆத்தும பாரத்தோடு அழ முடியும்,
ஜெபிக்கிறவர்களால் சிறுவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். praying people can do anything for God. ஒரு ஏதேனிலிருந்து 4 நதி புறப்பட முடியுமானால் ஜெபிக்கிறவர்களுக்குள் இருந்து எப்படிப்பட்ட நதியும் தேவ சித்தத்தின்படி புறப்பட முடியும். ஆகவே தான் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கு யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். teach us how to pray. இயேசு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கீழே அந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்துட்டு ஒரு உவமை சொல்லி கொடுக்கிறார். 5-6 வசனங்கள் வேகமாய் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவனுக்கு முன்பதாக வைப்பதற்கு எனக்கு அப்பம் இல்லை, ஆகையால் 3 அப்பங்கள் கடனாய் கொடுக்க வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்டான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். என்ன கவனிக்கிறீங்கன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேகமா நம்ம முடிக்கணும். அப்போ எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரோன்னு கேட்ட உடனே இயேசு அவங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு உவமை சொல்லி கொடுக்கிறார். ஒரு உவமை. அந்த உவமையில் என்ன சொல்றாருன்னா, ஒரு சிநேகிதனுடைய வீட்டுக்கு இன்னொரு சிநேகிதன் பாதி ராத்திரியிலே வந்து அந்த சிநேகிதன்ட்ட எனக்கு சாப்பிட ஏதாகிலும் தா என்று கேட்கிறான். ஆனால் அந்த சிநேகிதனால தாங்கிட்ட வந்த சிநேகிதனுக்கு கொடுப்பதற்கு என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. உடனே அந்த சிநேகிதனை தன் வீட்டிலே வைத்துவிட்டு இவன் தூரமாய் போய் இன்னொரு சிநேகிதனுடைய வீட்டில் போய், என்னிடத்தில் ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு முன் வைப்பதற்கு எனக்கு அப்பம் இல்லை, ஆகவே 3 அப்பங்கள் கடனாய் கொடுக்கும்படி வேண்டுகிறேன். ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது எப்படி ஜெபிக்க கொடுக்கிறார் பாருங்க. ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுடைய கதவை தட்டினான்னு சொல்லல, ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனிடத்தில் வருகிறான், அந்த சிநேகிதனுக்காக இந்த சிநேகிதனுடைய கதவை தட்டுகிறான். இனி நான் உங்களை என் ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன், ஊழியக்காரன் எவனும் தன் எஜமானன் செய்கிறதை அறியான், நான் இனி உங்களை என் சிநேகிதன் என்று சொல்லுவேன். யோவான் 15:15. Who is this friend? இந்த சிநேகிதன் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த சிநேகிதன் யார்? ஒரு விசுவாசி. அவனிடத்தில் வந்த சிநேகிதன் யார்? அவனும் ஒரு விசுவாசி அல்லது ஒரு மனுஷன். அப்போ ஒரு மனுஷன் தனக்கு தேவைக்காக இன்னொரு மனுஷனிடத்தில் வருகிறான். அந்த மனுஷனால அந்த மனுஷனுடைய தேவையை சந்திக்க முடியாத போது இந்த மனுஷன் இந்த இயேசுவின் கதவை தட்டுகிறான். அப்போ தொடங்கும் போதே சொல்றாரு, ஜெபமே உங்களுக்கானதல்ல, ஜெபமே மற்றவர்களுக்காக தான் சொல்றார். புரிஞ்ச மாதிரி கை தட்டுங்க. நீங்க முறைச்சு பார்க்கறத பார்த்தா என் கதை வழங்கிரும் போலெல்லாம் தெரியுது. எங்க இப்பந்தான் ஜெபிக்கவே கற்றுக் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரேயர் என்னன்னா, ஆண்டவரே கணக்கு பரீட்சையில் பாஸ் ஆகணும், சயின்ஸ் பரீட்சையில் பாஸ் ஆகணும், வேலை கிடைக்கணும், குழந்தை, அது இல்லை. முதல் ஜெபமே என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உன்கிட்ட இன்னொருத்தன் வரும்போது நீ அவனுக்காக ஏன் கதவை தட்டணும். திஸ் இஸ் த பாலிசி ஆஃப் ப்ரேயர். நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ இவன் போய் கதவை தட்டுன நேரம் என்ன நேரம்னா பாதி ராத்திரி. சத்தமா சொல்லுங்களேன், பாதி ராத்திரி. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. மிட் நைட். பாஸ்டர், உண்மையிலே என் மனசில் இருக்கிற விருப்பத்தை நான் சொல்லட்டா? ஒரு 12 hours ப்ரேயர் போட்டு சுத்தி கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டிடணும். இவங்க யாரையும் வெளியில போக விடக்கூடாது. ஃபுல் ஃபாஸ்டிங்ல நீங்க என் கையில மைக் தந்தீங்கன்னா இவங்களை ஒரு வழி பண்ணிடுவேனா? உண்மையில அப்படி எனக்கு ஒரு ப்ரேயர் இருக்கு, உங்களெல்லாம் ஏதாவது செய்யணும்னு. நீங்க எங்க சைடு வந்தீங்கன்னா உங்களை உருட்டி எடுத்துருவோம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரொம்ப தான் சிட்டி லைஃப் வாழ்றீங்க, நல்ல கையை சைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல கையை சைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? 2 மணிக்கு தான் முடிக்க சொல்லியிருக்காங்க பாஸ்டர். இவன் போன நேரம் பாதி ராத்திரி, மிட் நைட். ராத்திரியினுடைய பிரத்யேகம் என்ன தெரியுமா? செயல்பட முடியாத நேரம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிட் நைட்? ராத்திரி நேரத்தில் பகல்ல ஆட்டோ பிடிச்சிங்கன்னா 100 ரூபாய், ராத்திரியில் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா 500 ரூபாய். பகல்ல தோசை 30 ரூபாய், ராத்திரியில் தோசை 70 ரூபாய். பகல்ல
எங்கேயும் எப்பொழுதும் கடைகள் திறந்திருக்கும், ராத்திரியிலே எதுவும் திறந்திருக்காது. ராத்திரி நேரங்கள் செயல்பட முடியாத நேரம், ராத்திரி நேரங்கள் எந்த மனுஷனையும் தொடர்பு கொள்ள முடியாத நேரம். இப்பொழுது இவன் யாரும் தொடர்பு கொள்ள முடியாத, எந்த சூழ்நிலையும் அனுகூலம் இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு சிநேகிதனுடைய கதவை தட்டுகிறான். அந்த சிநேகிதன், தன் உள்ளிருந்த சிநேகிதன் சொன்ன 4 விஷயங்கள் என்ன தெரியுமா? எடுத்த உடனே, கதவை தட்டின உடனே சொல்லுகிறான், என்னை தொந்தரவு செய்யாதே. சத்தமா சொல்லுங்க, என்னை தொந்தரவு செய்யாதே. நம்பர் 2, கதவு பூட்டி ஆயிற்று. நம்பர் 3, பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள். நம்பர் 4, எழுந்திருந்து நான் உனக்கு தரக்கூடாது. இந்த 4 வார்த்தைகளும் ராத்திரியிலே நடக்கக்கூடிய விஷயங்கள். கதவு பூட்டி ஆயிற்று, ராத்திரி. தொந்தரவு செய்யாதே, ராத்திரி. என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், ராத்திரி. எழுந்திருந்து நான் உனக்கு அதை தரக்கூடாது, ராத்திரி. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், என் கூட சொல்லணும்னு தோணுச்சதுன்னா சொல்லுங்க, தொந்தரவு செய்யாதே. கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. அப்போ நடுராத்திரியினுடைய நிலைமை உங்களுக்கு புரியுதா? நடுராத்திரியினுடைய நிலைமை புரியுதா? நடுராத்திரி எந்த மனுஷனையும் தொடர்பு கொள்ள முடியாது. நடுராத்திரியில் யூ cannot ஆப்ரேட், எதையும் நீங்கள் செயல்படுத்த முடியாது. ஆகவே தான் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே எப்படி சிருஷ்டித்தார் தெரியுமா? பகலை ஆள ஒரு சுடரையும் இரவை ஆள 2 சுடர்களையும் சிருஷ்டித்தார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ராத்திரி மனுஷன் வாழுவதற்கு ஒரு சுடர் போதாது. He need 2 more lights. பகலை ஆள ஒரு சுடரை உண்டாக்கின தேவன் இரவை ஆள 2 சுடரை உண்டாக்கினார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். கல்வாரி ஏஜ் சபையோடு, குடும்பங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் பிரயாசப்படுகிற நேரம் நடுராத்திரி, ராக்காலம், செயல்பட முடியாத நேரம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் it is a difficult situation now. You cannot buy a land. ஒரு நிலம் வாங்க முடியாத நேரம். ஆண்டவருக்காக விடுதலையாய் ஊழியம் செய்ய முடியாத நேரம். தெருக்களிலே சத்தம் போட்டு சுவிசேஷம் அறிவிக்க முடியாத நேரம். தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, எல்லாரும் படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து தரக்கூடாது. ஆனாலும் அவனுக்கு கதவு திறக்கப்பட்டது. ஏனென்றால் அவன் தனக்காக அல்ல, வேறு ஒருவனுக்காக வந்தபடியினால். இந்த பகல் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், if you are ready to knock the door of God for somebody, யாரோ ஒருவருக்காக நீங்கள் கதவை தட்டுவீர்களானால் பல வருஷம் திறக்கப்படாத கதவுகளை உங்களுக்காக கர்த்தர் திறக்க போகிறார். புரிஞ்சவங்க கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஓராபா கந்தலஸ் லீபரா கந்தலயா அதரபாசி அந்தலவா எலபாசி அந்தனா ராக்காலந்தா. அநேகர் உங்களை பார்த்து சொல்றாங்க, இப்போ போய் ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்களே, இப்போ போய் இப்படி பிரயாசப்படுறீங்களே, இப்போ போய் லேண்ட் சபைன்னு போராடுறீங்களே, இது ராக்காலம், இதுல ஒண்ணு உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உங்களுக்காக போராடல, நீங்க உங்களுக்காக தட்டல, உங்களுக்காய் கதவுகள் திறக்க. என் கூட கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஊழியத்துக்கு வந்த சமயம் ராக்காலம். There is no advertisement, there is no recommendation, there is no uplifting, there is no encouragement, there is no courageousness. ஆனால் நான் தட்டினது யாருக்காக என்பதை பரலோகம் அறிந்ததினால் ஒரு தடவை கூட எனக்கு கதவுகள் திறக்கப்படாமல் இல்லை. ஒரு நிமிஷம் வேடிக்கை பார்க்காதீங்க, கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க உங்களுக்காகவே தட்டினதுனால தான். யூ டோன்ட் நோ த பவர் ஆஃப் பிரேயர். ஜெபத்தினுடைய வல்லமை உங்களுக்கு தெரியல. யூ டோன்ட் நோ த பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தெரியல. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்தில் ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறார், அவனுக்கு முன்னாடி வைப்பதற்கு எனக்கு அப்போ இல்லை ஆண்டவரே. என்னிடத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்துமா இருக்கு, எங்க தெருவில் ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இருக்குப்பா, என் ஆபீஸ்ல என் டீம்ல ரட்சிக்கப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்காக ஐ ஆம் நாக்கிங் யுவர் டோர். உங்க கதவை தட்டுறேன்னு சொல்லுங்க. பூட்டி ஆயிற்று, தொந்தரவு செய்யாதே, எழுந்திருந்து தரக்கூடாது. நான் படுத்தாச்சுன்னு சொன்ன பிறகும் திறக்கக்கூடாத இடத்திலும் கர்த்தர் கதவை திறந்தார். நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? அவன் 3 அப்பங்களை கடனாக கேட்டான், ஆனா அவனுக்கு வேண்டிய மட்டும் இலவசமாய்
கொடுத்தார். This is a prophecy. நீங்க கடனா கேட்பீங்க, ஆனா உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கப்படும். என்ன? because you are selfless. நீங்கள் சுயநலம் இல்லாமல் இன்றைக்கு கதவை தட்ட எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்க? கொஞ்சம் கைகளை உயர்த்துங்களேன், கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. பிரதர் ப்ளீஸ், ஓ ராபா கந்தல்ல, தேங்க் யூ, சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். தயவு செய்து கொஞ்ச நேரம் உங்களை மறந்துருங்களேன். உங்க படிப்பெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, உங்க திறமைகள் எல்லாம் ஒதுக்கி வைங்க, உங்க எம்எஸ்சி எம்ஃபில ஒதுக்கி வைங்க, உங்க டிக்னிட்டி எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. யாருக்கு கர்த்தர் கதவை திறக்க போறார் தெரியுமா? சுயநலம் இல்லாம கதவை தட்டுகிறவர்களுக்கு. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, என்ன பார்க்காதீங்க, பாடுங்க. தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே. அப்பா, வளர்த்திடவே. கவனிங்க, ஒரே சபைக்கு வருகிறவர்கள், ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள், சிலருக்கு கதவுகள் திறக்கப்படுகிறது, சிலருக்கு கதவுகள் பூட்டப்படுகிறது. why? ஏனென்றால் சிலர் தட்டுகிற விதத்தில் வித்தியாசம் இருக்கிறது. they are approaching God in a different dimension. ஜெபிக்கிறது ஒரே போல் காணப்படலாம். they are praying same, they are reading the same bible, ஒரே பைபிளை வைத்திருக்கிறார்கள், ஒரே தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் சிலர் தட்டும்போது கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆனால் லோத்துவின் நாட்களில் கதவு தட்டப்போது ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் வாசலை தேடி அலுத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. they cannot find the door, அவர்களால் கதவை கண்டுபிடிக்க முடியவில்லை. நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். I am the door, என்னில் பிரவேசிக்கிறவன் நித்திய ஜீவனை கண்டடைகிறார். இந்த கதவை தட்டும் போது ஒரு ஆக்சஸ் கார்டு தேவை. செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலம் இல்லை என்கிற ஒரு ஆக்சஸ் கார்டு, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வைப்பீர்களானால் பூட்டப்பட்டாயிற்று, தொந்தரவு செய்யாதே, எழுந்திருந்து தரக்கூடாது என்று சொல்லப்பட்டாலும் இந்த வருஷம் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. கவனியுங்கள், வேதாகமத்தில் 5 விதமான விசுவாசம் இருக்கிறது. முதலாவது விசுவாசம் அற்ப விசுவாசி, லிட்டில் ஃபெய்த் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து. தனக்காக ரட்சியம் என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு மனுஷனும் அற்ப விசுவாசியே. நீங்க வீட்டில் போய் கூட ஆமென் சொல்லலாம். தனக்காக, தன்னை காப்பாற்றுவதற்காக தேவனை கூப்பிடுகிற எந்த மனுஷனும் அற்ப விசுவாசியே. அடுத்து இயேசு சொல்லுகிறார் கடுகள உள்ள விசுவாசி, மஸ்டர்ட் சீட், கடுகள உள்ள விசுவாசம். மூன்றாவது விசுவாசம் பெரிய விசுவாசம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தபடியே நீ ஆக கடவது. மத்தேயு 15:28 ஏன் இந்த விசுவாசத்தை கனம் பண்ணினார் அப்படின்னா, இந்த விசுவாசம் அவளுக்காக அல்ல, வியாதிப்பட்டிருக்கிற தன் மகளுக்காக. என்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக தேவ சந்நிதியிலே வருகிறீர்களோ அன்றையிலிருந்து your faith is considered as a big faith. என்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது உங்களை தாண்டி இன்னொருவருக்காக தேவனிடத்தில் வருகிறீர்களோ உங்கள் விசுவாசம் பெரிய விசுவாசமாய் பார்க்கப்படுகிறது.
சாகிற வரைக்கும் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு கழுகு வலிக்குது, குழுவுல பணம் கட்டணும், லோன் கட்டணும், சீட்டு கட்டணும்னு கேட்டா ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, யூ லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசியே, யூ லிட்டில் ஃபெய்த். நான் சொல்றது சத்தியம்னா கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இரண்டாவது விசுவாசம் கடுகள் உள்ள விசுவாசம். மூன்றாவது விசுவாசத்திலிருந்து ஆண்டவர் கனப்படுத்த தொடங்குகிறார். அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, thy faith is great. நீ விசுவாசித்தபடி ஆக கடவது. ஏன்னா நீ இவ்வளவு அவமானப்பட்டதும், நாய்க்குட்டி நாய் கேவலமா திட்டுன வாங்கின பிறகும் என்னை பின்பற்றி வந்தாய். ஏனென்றால் நீ உனக்காக அல்ல, உன் பிள்ளைக்காக என்னிடத்தில் வந்தபடியினால் உன் விசுவாசம் பெரியது. நான்காவது ஒரு விசுவாசம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை. ஸ்பெஷல் ஃபெய்த். இந்த விசுவாசம் ஏன் கானானிய ஸ்திரியை விட இந்த விசுவாசத்தை ஸ்பெஷல் ஃபெய்த்னு சொல்றாரு. இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கலன்னு சொல்றாருன்னா, அவளாவது அவன் மகளுக்காக வந்தா, நீ உன் வேலைக்காரனுக்காக வந்திருக்க. அவளாவது அவன் மகளுக்காக வந்தாள். ஆனா பட் யூ கேம் ஹியர் ஃபார் யுவர் சர்வன்ட். அதனால இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. ஐந்தாவது விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். திஸ் இஸ் ஃபார் அ ஜெனரேஷன். மலைகள் பெயர்க்கப்படும் போது ஒரு தலைமுறை அதில் பிரவேசிக்கப்படும். சமுத்திரம் ரெண்டாய் பிளக்கும் போது, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும் போது 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் பிரயோஜனப்பட்டார்கள். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். இன்னைக்கு எத்தனை பேர் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. இன்னையிலிருந்து நம்ம சபையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நான் சொல்றேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் குறைஞ்சதிலிருந்து மூணாவது விசுவாசத்திலிருந்து நம்மளை பார்க்கணும். பெரிய விசுவாசின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். நீங்க 25 வருஷம் விசுவாசிங்கிறதுனால பெரிய விசுவாசி இல்லை. நீங்க 3 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் மற்றவங்களுக்காக வந்தீங்கன்னா நீங்க தான் பெரிய விசுவாசி. நீங்க 25 வருஷம் வந்துட்டோம், எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குதுன்னு வந்தீங்கன்னா நீங்க அற்ப விசுவாசி. உங்களுக்கு புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது. ஆமாம், நீங்கள் எத்தனை வருஷம் வேலை செய்தாலும் தேர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கிடையாது. இங்கே ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான் உண்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பலமாய் உணர்கிறேன். என்றைக்கு நீங்கள் உங்களை தாண்டி ஒரு விஷயத்தை தேவனிடத்தில் கொண்டு வருகிறீர்களோ, யூ ஆர் அட்மைரிங் காட். தேவனை நீங்கள் கவர்ந்தெழுக்கிறீர்கள். என் வேலைக்காரன் வியாதியாய் கிடக்கிறார், ஒரு வார்த்தை சொல்லும் அவன் பிழைப்பான் என்று சொன்னபோது இயேசு ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. இனி கல்வாரி ஏஜி சபையில உங்க குடும்பங்களுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க மற்றவங்களுக்காக தேவனுடைய கதவை தட்டி பாருங்க. திறக்க முடியாத எல்லைகளிலும் உங்களுக்காக கதவு திறக்கப்படும். நீங்கள் கடனாய் கேட்டாலும் உங்களுக்கு வேண்டிய மட்டும் தருவதற்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. நல்ல கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. ஓ ராபா சந்தலபா லீதா ரூஷதோரியஸ் பராகீட சந்தலபா. நான் சொல்ல சொல்ல உங்க இருதயங்கள் ஆயத்தப்படட்டும். இதுவரைக்கும் ஏன் கதவு திறக்கப்படல? உங்களுக்காகவே கதவை தட்டி விட்டீர்கள், உங்களுக்காகவே தேவனை தொடர்பு கொண்டு விட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு மேக் a difference, ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு கிருபை கேட்கும்போது, ஒரு வரம் கேட்கும்போது, ஒரு அபிஷேகம் கேட்கும்போது, எனக்காக கேட்கல ஆண்டவரே, கட்டப்பட்ட ஜனங்களுக்காக கேட்கிறேன்னு நீங்க சொல்லி பாருங்க. இமீடியட்லி எழுந்திருந்து தரக்கூடாமல் இருந்தாலும் அவன் எழுந்திருந்து அவனுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பான் அல்லவா என்கிற வார்த்தை நிறைவேற போகிறது. இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்றீங்களா? நான் கடனா கேட்டாலும் எனக்கு இலவசமா தருகிற தேவன். கேளுங்க, நான் கடனா கேட்டாலும், நான் கடனா கேட்டாலும், நான் கடனா கேட்டாலும். நான் சில விஷயங்கள் நாங்கள் கவனிங்க. நாங்கள் சர்ச் பிளானிங்கில் இருக்கிறோம். சபைகள் இல்லாத இடங்களில் அன்ஆரிஜின் பிளேஸ், அன்ரீச்சபிள் பிளேஸில் ஊழியம் செய்கிறோம். அப்போது என் கையில் காசு இருந்துச்சு, ஆனால் அக்கௌண்ட்டில் காசு இல்லை. ஒரு மிஷன் சர்ச் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இமீடியட்டாக ஒரு பணம் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணால் தான் வேலை நடக்கும், மெட்டீரியல் வாங்க முடியும். ஆனால் கையில் காசு இருக்குது. நான் இருந்த இடத்துல எங்கேயும்
டெபாசிட் மிஷினோ பணம் போடக்கூடிய சோர்ஸ் இல்லை. அப்போ நான் அந்த சகோதரன்ட்டு சொன்னேன், என் கையில் காசு இருக்குது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுங்கள், ஐ வில் கிவ் யூ மணி அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் ஓகே அப்படின்னு சொன்னார், பணத்தை அனுப்பிட்டார். நான் பணம் கொடுத்த போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எங்கிட்ட பாரோ தான் பண்ணீங்க, ஆனால் உங்களுக்காக கேட்கலல்ல, உங்கள் வீடு கட்டுறதுக்கு கேட்கலல்ல, சபை கட்டுறதுக்கு கேட்டதுனால நீங்கள் இதை இலவசமாகவே நான் உங்களுக்கு தரேன் சார். ஆனால் நான் இதை அட்வான்டேஜாக எடுத்து திரும்ப இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலை. அப்புறம் இந்த டெக்னிக்கை திரும்ப ஃபாலோ பண்ணலை. பட் ஐ கிரைட் தட் டைம். அப்போ எனக்காக கேட்டிருந்தா அவருடைய உள்ளம் திறந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. if I asked for somebody, உடனே அவங்க கதவு திறக்கப்பட்டு. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த பணத்தை தான் தந்தார், ஆனால் ஃபேமிலியாக நாங்கள் அக்ரி பண்ணுறோம், எங்கோ கர்த்தர் அறியாத ஒரு இடத்துல சபை கட்டப்படுறதுக்கு எங்களுடைய பங்களிப்புன்னு சொன்னாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாருக்காக கதவை தட்டுகிறீர்கள் என்பதை வைத்து தான் உங்கள் கதவுகள் திறக்கப்பட போகிறது. ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க. நம்மளை இதுவரைக்கும் அற்ப விசுவாசியாக பார்த்துருப்பார்னா, இதுவரைக்கும் கடுகளவுள்ள விசுவாசியாக பார்த்துருப்பார்னா, இன்னையிலிருந்து பெரிய விசுவாசின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். ஸ்பெஷல் ஃபெய்த். இஸ்ரவேலுக்குள்ளே இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்லணும். கண்ணை மூடி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்களேன். ஜெபம்னு சொல்லிட்டா சர்ச்சில் ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கணும். சத்தமாக சொல்லுங்களேன். ஜெபம்னு சொன்னாலே ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கணும். வாயை திறங்க. அதுதான் ஒரு நல்ல ஹெல்த்தி சர்ச். அப்படின்னு சொன்னா முசுக்கட்டை செடியிலிருந்து வந்த இரைச்சலை போல ஒரு இரைச்சல் உண்டாகட்டும். எஸ், ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ். ஓ ராபா கந்தாலஸ். எஸ், வாய் தரங்க. ஓ ராபா கபாயா சாந்தூரியாலஸ். ஃப்ரம் டுடே, இந்த காலை ஆராதனையிலே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷங்கள் பிரபலமாகுவதற்கு எதுவாய் மாறப்போகிறது. இவ்வளவு நாள் ஜெபத்தினுடைய வல்லமை தெரியாத சிலருக்கு you are going to experience the power of prayer. You are going to experience the power of fasting. உபவாசத்தினுடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். ஓ, இயேசு என்கிற நாமத்தினுடைய வல்லமையை இனி பயன்படுத்தி பாருங்க. அடுத்தவங்களுக்காக பயன்படுத்தி பாருங்க. You are going to heal the sick. You are going to raise. Yes Lord, yes Lord, yes Lord. ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் சுயநலம் இல்லாமல் கதவை தட்ட ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களுக்காய் கதவு திறக்கப்படும். நடுராத்திரிதான், திறக்க முடியாத நேரம்தான், ஆனாலும் உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக கதவுகள் திறக்கப்படும். கைகளை தட்டுங்க. கல்வாரி ஏஜி சபைக்காய் கதவுகள் திறக்கப்படும். எஸ், நல்ல 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 பரக்கத்துரபா. யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தினாங்க, யாரெல்லாம் பரியாசம் பண்ணினாங்க, உனக்கு கதவு திறக்கப்படாது. Don't try. நீ ஏமாந்து போவேன்னு சொன்னாங்களா, கதவுகள் திறக்கப்பட போகிறது. நீ கடனாக கேட்டாலும் வேண்டிய மட்டும், வேண்டிய மட்டும் கைகளை தட்டுங்க. ஆவியில நிரம்பி பரக்கத்துரா ரிகதலா அசி பரக்கதுசியாதா. நல்ல 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 கைகளை தட்டுங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. கதவு பூட்டி இருக்கிறது உண்மை. தொந்தரவு செய்யக்கூடாது. do not disturb. எங்க போனாலும் எல்லாரும் சொல்ற வார்த்தை இதுதான். do not disturb, do not disturb. என்ன தொந்தரவு செய்யாதே. என் பிள்ளைங்க என்னோடு படுத்திருக்கிறாங்க, என் குடும்ப பிரச்சனை, எனக்கு நிறைய தேவை இருக்கு, நான் எழுந்திருந்து தரக்கூடாது. I am not willing என்று சொன்னாலும் நீங்க யாருக்காக போகிறீங்க, அது கதவை திறக்க போகிறது. எப்பட்டா திறக்கப்படுவதாக. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மா. ஓ எல்லாம் அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திட அனுக்கிரகம் என்னால் ஒன்று. வேடிக்கை பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் போதும். நான் இந்த ஒரே ஒரு பாலிசியை வச்சு எத்தனையோ கதவுகளை திறந்திருக்கிறேன், எத்தனையோ கதவுகளை திறந்திருக்கிறேன். சாத்தியமில்லாத கதவுகள், திருத்தவே முடியாது.
இந்த இடத்தை மாற்றவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல எல்லாம் கதவுகளை திறந்திருக்கிறார். பிகாஸ் வித்தவுட் செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் இல்லாம கதவை தட்ட ஒரு ஆள் தேவை. இன்னைக்கு யார் ஜெபிச்சாலும் எனக்கு 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 நமக்காக வாழக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா ஒரு செல்ஃப்லெஸ் பிரேயர் உங்களுக்கு வருமானா உங்கள் விசுவாசத்தினுடைய கேடர் பெருக போகிறது. என்னால் ஒன்றும் கூடாது, எல்லாம் உம்மா. இப்ப கவனிங்க, அவன் கேட்டது 3 அப்பம், அவனுக்கு கொடுத்தது வேண்டிய மட்டும் இலவசமாய் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்தவனுக்காக கேட்டவனுக்கு தனக்கும் அப்பம் சேர்த்து கிடைச்சிருக்கும். அவன் ஃப்ரெண்டுக்கு தான் அப்பம் வாங்கினா, ஆனா அவன் வீட்டு பிள்ளைங்களை சாப்பிட்டுருப்பாங்க, அவன் வீட்டு பிள்ளைங்களை சாப்பிட்டுருப்பாங்க. என்னை கைவிட மாட்டா. தேங்க்யூ. ஆனா என்ன இது நான் எனக்கானவன் அல்ல, நான் மற்றவர்களுக்கானவன். இந்த மென்டாலிட்டி கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னும் வரல. நான் எனக்கானவன் அல்ல. God made me for others. அதனால தான் நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்யும் போது இருக்கிற கம்ப்ளீஷனை விட மற்றவங்களுக்காக செய்யும் போது இருக்கிற கம்ப்ளீஷன் பயங்கரமா இருக்கும். நீங்க மற்றவங்களுக்காக சாம்பார் வச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் சாம்பார் வைக்க தெரியாதவங்க எல்லாம் சர்ச்சில் சாம்பார் வைங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, நான் காலேஜ் படிக்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ராக்டிக்கல் செய்யும்போது எனக்கு வராது, அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்தா உடனே வந்துடும். என்னவோ தெரியல, அது ஒரு புரோட்டோகால். அது எங்கள் காலேஜ்லேயும் வேலை செய்யுது. நான் தொட்டேன்னா பியூரட்டை உடைச்சிருவேன், பிப்பட்டை உடைச்சிருவேன், எல்லாம் உடைச்சிருவேன். ஆனால் அடுத்தவனுக்கு தொட்டோன்னு வைங்களேன், டம்முன்னு சத்தம் கேட்கும், உடையாது. சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து பாருங்க, இட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. உங்களுக்கு பலமாக வேலை செய்ய போகுது. உங்கள் டேலண்ட் இன்னது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அந்த 5 அப்பம் 2 மீன் அவன் சாப்பிட்டிருந்தா அதில் எவ்வளவு பெருக்கு இருந்திருக்குமான்னு தெரியல, ஆனால் அது மற்றவர்களுக்காக கொடுத்ததுனால அது பெருகி கொண்டே இருந்தது. புரிஞ்சவங்க மட்டும் கைகளை தட்டுங்க. யுவர் ப்ரேயர் லைஃப் வில் எக்ஸ்டெண்ட், யுவர் அனாயிண்டிங் வில் எக்ஸ்டெண்ட். நல்ல கை தட்டுங்க. நல்ல ஐ ஃபீல் தி அனாயிண்டிங். ஷபர கதுரா பாரகீட தரபாலா. நல்ல கை தட்டு. ரைட். ஆனா நம்முடைய நோக்கத்தை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுகிறார். வேகமா வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம். நேற்று காலையில் இந்த வசனத்தை டச் பண்ணோம், ஆனால் அதுக்குள்ள போக முடியல. வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அடுத்து கடலின் அக்கறையில் அவர்கள் அவரை கண்டபோது ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தூரத்திலிருந்து கப்பல் ஏறி வந்திருக்கிறாங்க இயேசுவை தேடிக்கொண்டு. ரபி எப்பொழுது இவ்விடம் வந்தீர்? நமக்கு பொதுவா வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது பக்கத்து தெருவில் இருக்கிற அண்ணனை விட சென்னையிலிருந்து பஸ் ஏறி வர்றவங்களுக்கு தான் தனி ரூம் போட்டு கொடுப்பாங்க எங்கள் ஊரில். உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். பக்கத்து தெருவில் இருக்கிற அண்ணன் தான் மாடு மாதிரி கல்யாணத்துக்கு வேலை செய்வார், ஆனால் அவங்கள மதிக்க மாட்டாங்க. சென்னையிலிருந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரும் பாருங்க ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி சண்டை போட தான் வரும். அந்த தங்கச்சி சண்டை போட வரும். சேலைக்கு கீழே இருக்கிற பில்லை தேடி கண்டுபிடிச்சி அது சண்டை போடும். புரியல உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்ன் அண்ட் பிராட் அப் நியூசிலாந்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த தங்கச்சி அதுக்கு தான் வரும். ஆனால் இவங்களுடைய அபிப்பிராயம் என்னென்னா, தூரத்திலிருந்து வர்றதுனால அவங்க அன்போடு தான் வந்திருப்பாங்கங்கிற ஒரு அசம்ஷன்.
எப்படி ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உப்புமா தனியாக ரூமுக்கு போகும், அவங்களுக்கு சாப்பாடு தனியாக ரூமுக்கு போகும். உங்கள் ஊரில் கல்யாணமே நடந்தது இல்லையா? சரி, சாரி, மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் அப்படி தூரத்திலிருந்து வந்தாங்கன்னா கொலகாரங்கன்னாலும் அவங்களுக்கு கனம் பெருகிரும். நான் சொல்கிறது புரியுதா? நோக்கம் உங்களுக்கு புரியுதா? தூரத்திலிருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு தான். அவங்க வரும்போது கண்ணாடி கப்பு வெளியில் வரும், அவங்க வரும்போது பில்லோ கவர் புதுசு வரும், அவங்க வரும்போது புது பெட்ஷீட் வரும். நம்ம அங்கே இருந்திருப்போம், இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு சில்வர் கப்பில் தந்தீங்க. அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? ஆமாம், சென்னைன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது. ஆமாம், அப்படி. அப்போது தூரத்திலிருந்து வந்தாங்கன்னாலே ஒரு விசேஷத்த கனம். ஆமாம் தானா? தூரத்திலிருந்து வந்துட்டாங்கனாலே அவங்கள கொஞ்சம் கவனிப்போம். அப்படித்தான் இவங்க கப்பர்நகூமிலிருந்து கப்பல் ஏறி வந்திருக்காங்க. இயேசுவை தேடிக்கொண்டு வந்தாங்க. இயேசுட்ட ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, ரபி எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று எக்ஸைட்மெண்ட்டோட கேட்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க ஒரு அடி. நீங்கள் அற்புதங்களை கண்டதினால என்ன தேடல, அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததினால் என்னை தேடுகிறீர்கள்னு சொன்னார். கவனிங்க, இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்த இவங்களை ஏன் ஆண்டவரே நீங்கள் நோஸ்கட் பண்ணீங்கன்னு கேட்டா, இல்லை, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை கேட்க தான் என்கிட்ட வரணும். தட் இஸ் மை கிங்டம். கை தட்டுங்க பார்க்கலாம். தட் இஸ் மை கிங்டம். தட் இஸ் மை கிங்டம். எவ்வளவு பொறுமையாக போகணுமோ அவ்வளோ பொறுமையாக போகிறோம். ஒரு 15 மினிட்ஸில் நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறீர்கள்? ஃபார் வாட் யூ கம்மிங் டு ஜீசஸ்? இயேசுவை தேடிக்கொண்டு. கவனிங்க, தேடாதவங்க மத்தியில் இவங்க கர்த்தரை தேடினார்கள். கூப்பிடாதவங்க மத்தியில் இவங்க கர்த்தரை கூப்பிட்டாங்க. பைபிளை கையில் எடுக்க மனசு இல்லாதவங்க மத்தியில் கையில் பைபிள் எடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுத்தும் பிரயோஜனம் இல்லாதது போல உனக்காகவே என்னை தேடுகிறாய். அப்பம் என்றால் டெம்பரவரி நீட்ஸ், தற்காலிக தேவை. சத்தமா சொல்லுங்க, தற்காலிக தேவை. சீக்கிரமா சொல்லுங்க, தற்காலிக தேவை. அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததினால் என்னை தேடுகிறீர்கள். ஆதியாகமம் 25:29 வாசிக்க வேண்டாம். ஏசா வனத்திலிருந்து களைத்து போய் வீட்டுக்கு வந்தான். சத்தமா சொல்லுங்க, களைத்து போய் வீட்டுக்கு வந்தான். களைத்து போய் வீட்டுக்கு வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். உடனே ஏசா கேட்கிறான், நீ சமைத்து கொண்டிருக்கிற கூழில் கொஞ்சம் எனக்கு தா, நான் பசியா இருக்கிறேன். உடனே யாக்கோபு அவன் பசியை பயன்படுத்தி சொல்றான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு, நான் உனக்கு இந்த கூழை தர்றேன். உடனே அவன் சொல்றான், நான் சாக போகிறேனே, எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்திற்கு? பசி உண்டு பண்ணுகிற அந்த இமேஜினேஷனை நம்பாதீங்க. பசியில் வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் போய். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். கோபத்தில் வெளிப்படுகிற சகல வார்த்தைகளும் போய். சீக்கிரமா நான் சொல்றேன், கோபம் வரும்போது டோன்ட் டேக் எனி சடன் டிசிஷன்ஸ். பசி வரும்போது ஏசா எடுத்த முடிவு தவறான முடிவாய் மாறிற்று. பசி வந்தபோது ஏசா சொன்ன வார்த்தையை கவனிச்சு பாருங்க, நான் சாக போறேன். என்னுடைய கேள்வி, நீ சாக போறதுக்கு உனக்கு என்ன நோய் வந்திருக்கு ஏசாவே? ஒரு நேரம் சாப்பிடலன்னா நீ சாக மாட்ட. பசி ஜெயிக்கப்படக்கூடியது. பசி ஜெயிக்கப்படக்கூடியது. பசி ஜெயிக்கப்படக்கூடியது. ஐ ரிப்பீட் அகைன், எந்த பசியும் ஜெயிக்கப்படக்கூடியது. பசியை எளிதாக ஜெயித்து விடலாம். 40 நாட்கள் ஒரு மனுஷன் புசியாமல் குடியாமல் இருந்தான். அவன் செத்தான பைபிள் சொல்லல. அவன் முகம் பிரகாசித்தது, அவன் கண் பிரகாசித்தது. அவனை பார்த்து ஜனங்கள் முக்காடிட்டுக் கொண்டார்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தனிப்பட்ட பசி உங்களை தேவையில்லாததை பேச வைக்கும். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பசி என்னை தவறான முடிவுகளை எடுக்க வைத்து விடக்கூடாது. சீஷர்களுக்கு ஏற்பட்ட, ஜனங்களுக்கு ஏற்பட்ட பசி, அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், உன் பசி ஜெயிக்கப்படக்கூடியது. யூ கேன் ஓவர் கம் யுவர் ஹங்கர். உங்களுடைய பசியை நீங்கள் ஜெயித்து விடலாம். மதியானம் வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பாடு ரெடி ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டிட்டு இருங்க, உங்கள் பசி மறந்துடும். பசி ஜெயிக்கப்படக்கூடியது.
ஆனால் அந்த ஜெயிக்கப்படக்கூடிய பசியை ஜெயிக்க முடியாம அந்த பசி நேரத்தில் அவனுக்கு உண்டான யோசனையை அவன் நிறைவேற்றினபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். ஏதோ ஒரு பசி, குடும்ப தேவைகள் என்கிற பசி வரும்போது நீங்கள் அந்த பசிக்காக எந்த முடிவையும் எடுத்து விடாதிருங்கள். பசி நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. கைகளை உயர்த்துங்க. பசி நிரந்தரமானதல்ல. ப்ளீஸ், ஆவியானவர் சொல்றதை நான் அப்படியே சொல்றேன். பசி நிரந்தரமானதல்ல. எந்த பசியும் ஜெயிக்கப்படக்கூடியது. எந்த பசியும் நீங்கள் ஜெயித்து விடலாம். யாராவது உங்களை 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 டெம்ப் பண்றாங்களா? உங்களை டெம்ப் பண்றாங்களா? உனக்கு திருமணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு ஏன் நன்மை நடக்கலன்னு டெம்ப் பண்றாங்களா? அந்த பசியில் நீங்கள் தவறான முடிவு எடுக்க வேண்டாம். யாராவது உங்களை டெம்ப் பண்ணுறாங்களா? நீ வேலைக்கு சேர்ந்து 15 வருஷம் ஆச்சு, உனக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லைன்னு டெம்ப் பண்ணுறாங்களா? அந்த பசியில் நீங்கள் முடிவு எடுத்துறாதீங்க. பசியில் எடுக்கிற முடிவு விபரீதத்தில் முடியும். பசியில் எடுக்கிற முடிவு, யாரோ சிலரோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். when you take decision when you are in hunger, பசியில் எடுக்கிற முடிவுகள் விபரீதத்தில் முடியும். பசியில் எடுக்கிற முடிவு விபரீதத்தில் முடியும். ஏசாவே, கொஞ்ச நேரம் உனக்குண்டாக பசியில நீ எடுக்க போகிற முடிவு வாழ்நாள் எல்லாம் உன்னை கண்ணீர் விட்டு அழ வைத்து விடும். வாழ்நாள் எல்லாம் தயவு செய்து சபையார் கைகளை உயர்த்துங்க. என்னுடைய பசியில நான் எந்த முடிவையும் எடுத்து விடக்கூடாது. வாயை திறந்து ஜெபிச்சா யாராவது உங்களை குற்றவாளின்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கை இல்லாமல் போவதற்கு காரணம், they are taking decisions when they are in hunger. பசி இருக்கும்போது அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். பசி இருக்கும்போது முடிவெடுக்காதீங்க. பசி இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. இவன் பசியாயிருந்தான், களைத்து போயிருந்தான். இயேசுவும் பசி 40 நாள் உபவாசம் முடித்த போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், பிசாசுக்கு நம்முடைய பசி தெரியும். பிசாசுக்கு நம்முடைய பசி தெரியும். தெரியாத மாதிரி உட்கார்ந்துருங்க, தெரியாத மாதிரி உட்கார்ந்துருங்க, தெரியாத மாதிரி உட்கார்ந்துருங்க. தெரியாத மாதிரி நல்ல விஷயம் பேசும்போது மட்டும் கவனிங்க. ஆமா, நெகட்டிவா பேசும்போது திரும்பி உட்கார்ந்துக்கிடுங்க. என்ன வாழ்த்துக்கள். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி இருக்கிற வரைக்கும் விளங்கவே முடியாது. கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவுக்கும் பசி உண்டான போதுதான் சோதனைக்காரன் பக்கத்தில் வந்தான். உங்க பசி பிசாசுக்கு தெரியும். ஏசாவினுடைய பசி யாக்கோபுக்கு தெரியும். என்னைக்கும் கிச்சனில் சமைச்சவன் அன்னைக்கு வெளியில் உட்காந்து சமைக்கிறான். ஏன்? அவனுக்கு பசி உண்டாயிற்றுன்னு அவனுக்கு ஒரு இன்டிமேஷன் கிடைக்கிது. இயேசுவுக்கு பசி உண்டானதை அறிந்த சாத்தான் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். ஆனால் இயேசு அந்த பசியில் எந்த முடிவும் எடுக்கல. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன்னா, டோன்ட் டேக் டிசிஷன்ஸ். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கேன் பாயிண்ட் அவுட் பீப்புள். எனக்கு ஜனங்களை விரல் நீட்டி காட்டி விட முடியும். பசியினால் எடுத்த முடிவினால் நீங்கள் பட்ட வேதனைகள் என்ன. ஐ கேன் டெல் யூ பை த கிரேஸ் ஆஃப் காட், பட் ஐ ஒன்ட் டூ தட். ஐஸ்வர்யவான் சொன்ன மாதிரி லாசருவை உயிரோடு எழுப்பி கீழே அனுப்புங்க, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. ஆபிரகாம் சொன்னார், அப்படி ஒருத்தன் போய் அவன் ரட்சிக்கப்பட வேண்டாம். மோசே மூலமாக தீர்க்கதரிசி மூலமாக பேசப்படுகிற வார்த்தையில் ரட்சிக்கப்படலைன்னா மரித்தோர்லேருந்து ஒருத்தன் போனாலும் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். பசினால எந்த முடிவும் எடுக்காதீங்க. யாரோ உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொன்னதுனால டக்குன்னு HDFCயில் லோனை போட்டுறாதீங்க, இல்லாமல் போயிடும். இதெல்லாம் வேற யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. என்ன, யாரோ என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. 8 வருஷம் ஊழியம் செய்கிறானா, கத்தி 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 ஒரு கார் கூட இல்லை. அந்த பசி வந்த உடனே சம்பந்தம் இல்லாத ஒரு பேய் வருது. வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி தருவான்னு. தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படுகிற யாரையும் சத்துருவாய் பார்க்க பழகுங்கள். மெதுவாவே ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பசி உண்டாகும் போது the people will come near to you. உங்களுக்கு ஒரு பண தேவை வரும்போது உங்க பசியை சத்துரு பயன்படுத்துவான். அந்த பசியில நீங்க டக்குன்னு நான் தான் சாக போறேனே டக்குன்னு முடிவெடுத்துறாதீங்க. அந்த ஒரு நேர பசியை ஏசா ஜெயித்திருந்தா வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமாய் வாழ்ந்திருந்திருக்கலாம். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. One day you will remember me. உங்க பசி ஜெயிக்கப்படக்கூடியது. கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்ப இயேசு அவங்களை கண்டுபிடித்தார். இவங்க அற்புதத்தை கண்டதுனால என்கிட்ட வரல, அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததினால் என்னை தேடுகிறார்கள்.
அப்போ ஆண்டவரை நாம தேடுவது நமக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக அவரை தேட வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், வேகமா வாசிங்க. செப்பனியா 1:6. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம். இந்த வசனத்துல 3 காரியங்கள் போடப்பட்டிருக்கு. 1, கர்த்தரை தேடாதவர்கள். 2, கர்த்தரை விட்டு பின்வாங்க. இந்த 2 வார்த்தைகள் நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகள், தெரிந்த வார்த்தைகள். ஆனா 3ஆம் வார்த்தையை கவனிச்சு பாருங்க. கர்த்தரை விசாரியாமல் இருக்கிறவர்களை குறித்து. இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா பிரதர், சிஸ்டர், அம்மா, ஐயா? இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கர்த்தரை. இதுல உங்களுக்கு எதுவுமே தோணலையா? எங்க நான் விசாரிக்கப்படலைங்கிறது நியாயம். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டைரக்டா இருக்குங்க. கர்த்தர் சொல்றாரு, என்ன விசாரிக்கலன்னு சொல்றாரு. பாருங்க, தமிழ் பைபிள் படிங்க. என்னை விசாரியாமல் இருக்கிறவர்களை குறித்து. ஓஹோ, ஆண்டவரை விசாரிக்கணுமா? நான் ஏதாவது மாற்றி சொன்னால் நீங்கள் எனக்கு சொல்லணும். என்ன அங்கே என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? கல்வாரி ஏஜி சபையே சொல்லுங்க, என்ன கேட்கிறாரு? என்ன விசாரியாமல் இருக்கிறவர்கள். நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என்ன கர்த்தர் விசாரிக்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அதான் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலைகள் அவர் மேல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் விசாரிக்கப்பட வேண்டும். கர்த்தரை எப்படி விசாரிக்க முடியும்? சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களான்னு கேட்க முடியுமா? முடியாது. கர்த்தரை எப்படி விசாரிக்கிறதுன்னா, கவனிங்க, அவருடையவைகளை விசாரிப்பது அவரை விசாரிப்பதற்கு சமம். ஐ ரிப்பீட் அகைன், அவருடையவைகளை விசாரிக்கும் போது அவரை விசாரிப்பதற்கு சமம். கடைசி நாட்களில் செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் 2 கூட்டமாக நிறுத்தப்பட்டு செம்மறியாட்டு கூட்டங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாராம், உங்கள் எஜமானனுடைய சந்தோஷத்தில் பிரவேசியுங்கள். உடனே செம்மறியாட்டு கூட்டத்தார் கேட்டார்களாம், எதினால் பிரவேசிக்க சொல்லுகிறீர்? உடனே இயேசு சொன்னாரா, நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். உடனே அவங்க கேட்டாங்களா, எப்பொழுது இதை உமக்கு செய்தோம்? உடனே இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் சொல்றேன், சபையை விசாரிக்கிறவர்கள் கர்த்தரை விசாரிக்கிறதுக்கு சமம். தேவ தரிசனத்தை விசாரிக்கிறவர்கள் கர்த்தரை விசாரிப்பதற்கு சமம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை விசாரிக்கிறவர்கள் கர்த்தரை விசாரிக்கிறதற்கு சமம். ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷத்துல கர்த்தரை விசாரிச்சிங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கார்டு உங்க பேர்ல வரலன்னா நீங்க வாழ்ந்தே அர்த்தம் இல்லை. என்ன விசாரிச்சாங்கன்னு ஒரு சபையை பற்றி ஆண்டவர் சொல்லணும். நான் அதுக்கு தான் எவ்வளவு பொறுமையா போகணுமோ அவ்வளவு பொறுமையா போறேன். என்னை விசாரியாதவர்கள்னு சொல்றார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும். நம்ம ஜெபிப்போம், அவ்வளவுதான். எங்க அப்பாவுக்கு கடைசி தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க தனியா வாழ்றாங்க. ஆனா எப்பெல்லாம் எங்க அத்தை பிள்ளைங்க எங்க வீட்டுக்கு வர்றாங்களோ அப்பொழுதெல்லாம் எங்க அம்மாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், என் தம்பியா இருக்கட்டும், எங்க அத்தைக்கு நாங்க ஏதாவது செய்தோன்னு வைங்களேன், எங்க அப்பா முகத்துல பல்ப் எரியும். திடீர்னு காரை கழுவிடுவார், திடீர்னு அசுவை கழுவி வச்சிருவார். உங்களுக்கு கேட்கல, என்ன இன்னைக்கு டேடி வழக்கத்துக்கு மாறா லைட் எரியுது முகத்தில் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், அப்பா நீ எனக்கு ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்ல, அவளுக்கு நீ எதை செய்தாலும் அது எனக்கு செய்த மாதிரி இருக்கு. there is a connection. நீங்க யாருக்கோ செய்கிறது கர்த்தருக்கு செய்வதாக எண்ணப்படும்.
கொஞ்சம் கேளுங்க. கர்த்தருடைய சபையை விசாரிக்கிறீங்களா? நீங்க மறைமுகமாக தேவனை விசாரிக்கிறீர்கள். இந்த சபையில காலையில வந்து சேர் போட்டு சபையை பராமரிச்சு சபையை சுத்தம் பண்ணி சபையை பராமரிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வந்து சொல்லுவார், நீ என்னை விசாரித்தாய், நீ என்னை விசாரித்தாய், நீ என்னை விசாரித்தாய். அப்ப நல்ல கவனிங்க. நான் இன்னைக்கு உயிரை கொடுத்து ஊழியம் செய்கிறேன்னா இது தேவனை விசாரிப்பதற்காக கனப்படுத்தப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், என்ன விசாரிங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிற சபையாரா, நீங்கள் உங்களுக்காக வாழுவதை விட்டுவிட்டு நீங்கள் மற்றவர்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நோக்கத்தோடு நீங்கள் மற்றவர்களை விசாரிப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தரை விசாரிப்பதற்கு சமமாய் மாறிவிடும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:17 வேகமா, இன்னும் கொஞ்ச நேரம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப அவனுக்கு கொடுப்பார். நான் கடன் கொடுத்தது ஏழைக்கு, அந்த ஏழை எனக்கு திரும்ப கொடுக்க மாட்டான், கர்த்தர் அதை எனக்கு திரும்ப கொடுப்பார். கல்வாரி ஏஜி சபையே, நீங்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நெருக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சபையில்லாத இடங்களில் நீங்கள் விசாரிக்கிறவர்களாக நீங்கள் எழும்புவீர்களானால் கர்த்தர் ஒரு காலகட்டம் வரும். யோசேப்பு நினைத்தா, ஐயோ என் பலவரன் அங்கேயே உறிஞ்சிட்டாங்க, ஐயோ என் தகப்பனை விட்டு என்ன பிரிச்சுட்டாங்க, என்ன குழியில போட்டுட்டாங்க, என்ன அங்க அடைச்சிட்டாங்க, என்ன விசாரிக்க யாரும் இல்லையேன்னு நீங்க புலம்பலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை யாரும் விசாரிக்கலன்னு புலம்புகிற உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை விசாரிக்க போகிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்க போகிறார். இந்த யோசேப்பு என்ன யாரும் விசாரிக்கலன்னு புலம்பலாம், ஆனா அந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் அநேகரை விசாரித்தார், பட்டணத்தை விசாரித்தார். ஒரு நிமிஷம் உங்க வலது கரங்களை உயர்த்த முடியுமானால் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர்களை ஏற்படுத்த போகிறார். நீங்க கையை உயர்த்திட்டு அமைதியா இருக்க கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. கொஞ்சம் வாய்களை தரங்க, சத்தமா பிரேயர் பண்ணுங்க. ஒரு ஆத்துமாவை ஆகிலும் நீங்கள் விசாரித்திருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தரை விசாரிக்கிறதுக்கு சமம். ப்ளீஸ், கர்த்தரை விசாரிப்பதற்கு சமம். கொஞ்சம் வாயை தரங்க. ஒரு கமிட்மெண்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேகமா ஏதோ ஒண்ணு செய்துட்டு நம்ம ஏமாத்திட்டு போறதில்லை. அப்படி சிலரை விசாரித்தவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆனா உங்களை மற்றவங்க பைத்தியக்காரங்கன்னு கூட சொல்லலாம், இப்படி பணத்தை விரயம் பண்றாங்களேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தேவனை விசாரிக்கிறீர்கள். இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். ஆயத்தரங்க. என்னால் ஒன்றும் from today இந்த சபையை விசாரிக்கிற சபையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை கொண்டு அநேகரை விசாரிக்க போகிறார். என்ன விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, கண்ணை மூடுங்க தங்கச்சி, என்ன விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இத்தனை உடன்பரப்புகள் இருக்கிறாங்க, என்னை யாரும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, என்னை யாரும் விசாரிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு விசாரிக்க போகிறார். எந்த அண்ணமா உங்களை குழியில போட்டார்களோ அதே குடும்பத்தை விசாரிக்கும்படி கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். சாலமோனுக்கு நியாயம் விசாரிக்கிற ஆவி உண்டென்று ஜனங்கள் கண்டு அவனுக்கு பயந்தது போல இந்த காலையில் சபையிலே God is raising விசாரிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்புகிறார். என்ன விசாரிக்கல, என் பிள்ளைய விசாரிக்கல, என் பிள்ளை பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட வந்து அவன் விசாரிக்கலன்னு சொன்னீங்களா, உங்களை கொண்டு கர்த்தர் விசாரிக்க போகிறார். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும்
யாரையெல்லாம் விசாரித்தீர்களோ அது கர்த்தரை விசாரித்ததற்கு சமம். கிராமங்களை விசாரித்தது கர்த்தரை விசாரித்ததற்கு சமம். அந்த சிறு பிள்ளைகளை வாரந்தோறும் போய் ஒரு 4 பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுத்து, வசனம் சொல்லி கொடுத்து, ஒரு 4 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கிறது கர்த்தரை விசாரிப்பதற்கு சமம். ஒரு வீட்டில் நடக்கிற ஜெபத்துக்கு போய் அந்த குடும்பத்தை விசாரித்து அவர்களை பலப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு வர்றது கர்த்தரை விசாரிப்பதற்கு சமம். ஓ ராபா கந்தலா, என்னை விசாரிக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். கைகளை தட்டி ஓராபா கத்துராபா லீகராபா கயாந்தலாபா அரபா கயாந்தலா, உங்களை விசாரிப்பதற்கு ஒரு தலைவரையை தேவன் எழுப்புகிறார். என்ன விசாரிக்கலன்னு சொன்ன உங்களையும் உங்கள் குடும்பத்தை கொண்டு அநேகரை விசாரிக்க தேவன் எழுப்புகிறார். let the fire of God, ஒரு அக்கினி விழுகிறது. உன்னை கொண்டு பட்டணங்களை, உன்னை கொண்டு தேசங்களை, உன்னை கொண்டு ராஜ்யங்களை விசாரிக்க நல்ல கை தட்டுங்க. அநேகரை கர்த்தர் தொடுகிறார். உங்களை கொண்டு தேவன் விசாரிக்க போகிறார். என்ன விசாரிக்கலன்னு சொன்னீங்கல்ல, என்ன விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, உங்களை கொண்டு அக்கினி அநேகர் மேல அந்த வல்லமை, அந்த கிருபை என்னால் ஒன்றும் கூடாதையா. அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சிலரை விசாரிக்க தொடங்கும் போது they can use you, they can take advantage. உங்க வாழ்க்கை அட்வான்டேஜ் எடுப்பாங்க, உங்களை ஏமாத்தலாம். ஆனா கர்த்தர் ஏமாத்த மாட்டார். என்கிட்ட எத்தனையோ பேர் பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இருக்காங்க. ஆனா கர்த்தர் என்னை ஏமாத்தல. ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இவன் திரும்பி தர வேண்டாம், ஆனா என் ஆண்டவர் டபுள் ட்ரிபிளா எனக்கு திரும்ப தருவார். கைகளை தட்டுங்க. இந்த காலை கூட்டத்தில் ஆவியானுடைய வல்லமை ரிஜாய்ஸ். சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் அந்த விசாரிக்கிற ஊழியத்தை நீங்க செய்யணும். ஓ மேல அக்கினி பரக்க துரபா எல்லாம் உம்மாலே. நிறுத்திருக்கிறீங்க. திரும்ப ஆரம்பிக்கப்படட்டும். அதையா எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாமே கூடும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமா? நீங்க சோர்ந்து போகாமல் இருந்தால், நீங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் சீக்கிரத்தில் அறுப்பீர்கள். எனக்கு ஆவியானவர் தெளிவாய் உணர்த்துகிறார். நான் விசாரிச்சு எனக்கு கிடைச்ச அவமானம் போதும், நான் இனி போக மாட்டேன்னு சொல்லி சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா நீங்க மறுபடியும் போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். நீ மறுபடியும் போகணும். நீ விசாரி. அவங்க உனக்கு ஒண்ணு செய்ய மாட்டாங்க, ஆனா கர்த்தர் ஆகிய நான் அதை உனக்கு திரும்ப தருவேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம், அந்த புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுவோம். சபையை விசாரிக்க, பட்டணத்தை விசாரிக்க, கிராம ஊழியத்தை விசாரிக்க. Let the fire, let the fire. Rapa pa pa pa, rakata rapa, rukata. Glory, glory, glory. Fire anointing,
விழுகிறது, விழுகிறது, விழுகிறது. எல்லாம் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். கூடாதையா, எல்லாம் உம்மாலே. இப்ப கவனிங்க. I am made for God. நான் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். My primary assignment, கர்த்தர் என்னை உருவாக்கினதுடைய பிரைமரி நோக்கமே நான் தேவனை ஆராதிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். And the secondary assignment, I am created for church. நான் சபைக்காக, பட்டணத்துக்காக, மற்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டவன். நான் சொல்றேன், எந்த கதவும் இந்த வருஷம் உங்களுக்கு முன்னாடி பூட்டப்பட முடியாது. Because you are having an access card. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். No doors. Papa parakatula. Rakababa yataraba. Yes, yes, yes. கைகளை தட்டுங்க. No doors. பாரக்கத்தலா. கைகளை தட்டுங்க. No doors. ஒரு கதவுகளும் உனக்கு எதிராய் பூட்டப்பட முடியாது. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. கையை தட்டி, கையை தட்டி. ஒன்றும் எல்லாம் உம்மாலே கூடும். Finally, வாசிங்க. உபாகமம் 25:9-10 வசனம். உபாகமம் 25:9-10 வசனம். கொஞ்சம் மானிட்டர் வைங்க, கொஞ்சம் மானிட்டர் ப்ளீஸ். உபாகமம் 25:9-10. அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சத்தை கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவள். தன் சகோதரனுடைய வீட்டை கட்டாதவனுக்கு இப்படி செய்ய கடவன் என்று சொல்ல கடவன். அடுத்து, இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவனுடைய வீடு பாதரட்சையை கழற்றி போடப்பட்டவன் வீடு எனப்படும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இஸ்ரவேலிலே அப்படிப்பட்டவனுடைய வீடு பாதரட்சையை கழற்றி போட்டவனுடைய வீடு எனப்படும். இந்த விஷயம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, ஒரு தான் கூட பிறந்த சகோதரன் மரித்து போகிறான். அவன் வீட்டை நான் கட்ட மாட்டேன், அவன் வீட்டை நான் விசாரிக்க மாட்டேன், அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவன் கூட பிறந்த சகோதரன் சொன்னா, அவன் என்ன செய்யணுமா? அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடணும். அப்போ பாதரட்சையை கலத்துறதுன்னா விசாரிக்க மாட்டேங்கிறதுக்கு அர்த்தம். பாதரட்சையை போடுறதுன்னா ஐ வில் டேக் கேர்னு அர்த்தம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பாதரட்சையை கலத்துறதுன்னா என்னது? நான் கண்டுகொள்ள மாட்டேன், நான் விசாரிக்க மாட்டேன்னு அர்த்தம். பாதரட்சையை போடுறதுன்னா என்ன அர்த்தம்? விசாரிப்பேன். அப்ப நான் விசாரிக்க மாட்டேன்னு சொன்னவன் என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன் காலில் இருக்கிற பாதரட்சையை. சரி, இப்போ ஒரு 5 வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நம்பர் 2, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். நம்பர் 3, அப்போஸ்தலர் 12:8ஆம் வசனம். நம்பர் 4, எபேசியர் 6:15. நம்பர் 5, ரூத் 4:7. சொல்லுங்க வரிசையா. யாத்ராகமம் 3:5, எபேசியர் 6:15. இந்த யாத்ராகமம் 3:5 என்ன சொல்லுதுன்னா, மோசே ஒரு முட்செடியின் பக்கத்தில் வந்தபோது ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சையே. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ 80 வருஷம் எகிப்தை விசாரித்தாய். 80 years நீ எகிப்துக்காக வாழ்ந்த. 80 வருஷம் நீ உலகத்துக்காக உன் திறமைகள் எல்லாம் வேஸ்ட் பண்ண. இப்போ அதை நீ கலற்று, நீ என் ராஜ்யத்துக்காக வரணும். You should remove your sandal. நீ அந்த செருப்பை கலற்று. 2வது, லூக்கா 15:22, இளைய குமாரன் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது தகப்பன் சொல்லுகிறார், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரியுங்கள்,
அவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சை. ஏன் பாதரட்சை போட சொல்றார் தெரியுமா? அவன் என் வீட்டை விட்டு போயிட்டான், என் வீட்டை கவனிக்காம போயிட்டான். திரும்ப அந்த பாதரட்சை அவன் காலுக்கு போடுங்க, என் வீடு அவன் விசாரிக்கட்டும், என் வீட்டை விசாரிக்கட்டும். அடுத்து மூணாவது, அப்போஸ்தலர் 12:8. ஒரு தூதன் சிறைச்சாலைக்குள்ள வந்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறா, உன் அறையை கட்டிக்கொள், உன் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொள், இன்னும் நீ எனக்காக அநேக பட்டணங்களை சபைகளை விசாரிக்க வேண்டியது இருக்கிறது. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எபேசியர் 6:15, சமாதானம் என்னும் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுங்கள், தொடுத்துக் கொள்ளுங்கள். Wear the sandal of God. ரூத் 4:7, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் ஒரு உடன்படிக்கை உண்டு. சீக்கிரம் சொல்லுங்க, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும். இந்த காலை ஆராதனையில சிலர் கலட்ட போறீங்க, சிலர் மாட்ட போறீங்க, சிலர் கலட்ட போறீங்க, சிலர் மாட்ட போறீங்க. கலத்த வேண்டியதை கலத்த போறீங்க, மாட்ட வேண்டியதை மாட்ட போறீங்க. இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. நான் சேலத்துல கல்வராயன் மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு எஸ்சிடிசி பஸ்ல வரும்போது நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் வந்தேன். அந்த எஸ்சிடிசி பஸ் டிரைவர் அவ்வளவு டயர்டில் தூக்கத்தில் அந்த பஸ்ஸை ஓட்டுறாரு. அந்த இன்ஜின் பக்கத்தில் இன்னொரு டிரைவர் படுத்து தூங்குறார். உங்களுக்கு தெரியும், நம்மளால அதில் நிற்க முடியல, அவ்வளோ வெக்க. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வண்டியை ஓட்டுறாங்க. கண் விழிப்பு, தூக்கம் இல்லை. ஒரு சம்பளத்துக்காக, ஒரு வேலைக்காக. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் மனசுல தோணிச்சது, இவங்களுக்கு இவ்வளவு உழைக்கிறாங்க, இவ்வளவு வேலை செய்யறாங்க, ஆனா பரலோகத்துல ஒரு நாள் ஆண்டவர் இவங்களை பார்த்து கண் விழித்து பஸ் ஓட்டின உனக்கு ஜீவக்கிரீடம் வைத்திருக்கிறேன்னு சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. எந்த வேலையும் கொச்சப்படுத்தல, ஆனா இப்படி வேலை செய்யறவங்களுக்கு பரலோகத்துல தனி கிரீடம் இருக்குன்னு பைபிள்ல சொல்லப்படல. வேலையாள் கூலிக்கு பாத்திரவான், அதோட முடிஞ்சது. ஓட்டி பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா 600 ரூபாய் கிடைக்கும், உன் கூலி முடிஞ்சது. ஐடில ராத்திரி பகல் வேலை பார்க்குறீங்களா, பேக்கேஜ் கொஞ்சம் கூட கிடைக்கும், அதோட கூலி முடிஞ்சது. மேலே எதுவும் இல்லைன்னு சொல்றார். ஆனா எனக்கு ஒரு ஸ்பார்க் நடந்துச்சு. ஆனா நான் கண் விழித்தால் the heaven will respond. நான் யாருக்காக வேலை செய்யறேன்? நான் சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். ப்ளீஸ், நீங்க சொல்றதை சரியா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். உலகத்துக்காக வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. டோன்ட் டூ ஓவர் டைம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க ஒரு இடம், தட்ஸ் ஆல். அதை தாண்டி ரொம்ப பார்வோனுக்கு வேலை செய்யாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களை கழுத்தை பிடிச்சா வெளியே தள்ள தான் போறான். என்னைக்கா இருந்தாலும் பார்வோன் ஒரு நாள் என் முகத்துல முழிக்காதன்னு சொல்ல தான் போறான். ஆனா இந்த தேவனுக்காக வேலை செய்தீங்கன்னா இன்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் நம்முடைய தேவன். நான் முழு நேர ஊழியர் செய்யறதுனால உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல. ஆனா இவங்க எல்லாம் நம்மளை பயன்படுத்தி கொள்றாங்க. உங்க கண்கள் திறக்கப்படட்டும். they are using you. ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு உங்க எனர்ஜியை யூஸ் பண்றாங்க. நேற்று அண்ணங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இப்ப இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் இவ்வளவு கத்தி பேசுறேன், ஒரு 60 வயசுல என்னால் எப்படி பேச முடியுமான்னு தெரியாது. இந்த எனர்ஜி எல்லாம் நீங்க செக்குலர் வேலைக்கு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு என்ன கொடுக்க போறீங்க? கர்த்தருக்கு என்ன கொடுக்க போறீங்க? வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல. 80 வருஷம் நீ பார்வோனுக்கு உழைச்சிட்ட, உன் காலில் இருக்கிறத கலட்டு. நீ ஏன் வேலை செய்யணும்? உனக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை தர நான் ரெடி. ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. எதெல்லாம் அன்வான்டட்னு தோணுதோ அதெல்லாம் கலட்டுங்க. எதெல்லாம் அன்வான்டட்னு தோணுதோ ஒரு நாள் இது நம்மை மறுதலிக்கும். சத்தியம் கம்பெனியில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும்.
ப்ராஜெக்ட் இல்லைன்னு என்ன பண்ணாங்க? நான் ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் யூ. கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். பட் டோன்ட் ஒர்க் ஃபார் வேர்ல்ட். உலகத்துக்காக ரொம்ப வேலை செய்யாதீங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க ஒரு வீடு வேணும், வாழ கிருபை வேணும். அதை தாண்டி வேற எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த காலை வேளையில் தொடுக்கப்பட வேண்டியது தொடுக்கப்படட்டும், கலற்றி போடப்பட வேண்டியவைகள் கலற்றி போடப்படட்டும். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க. நான் சொல்றதெல்லாம் நிதானிச்சு யோசிச்சு பாருங்க. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் இப்ப கவனிங்க. முடிச்சிருவோம். ரூத் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நான் உமது அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் உமது அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். அடுத்த வார்த்தை, நீர் சுதந்திரவாளி என்றாள். அடுத்த வார்த்தை, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். நான் சுதந்திரவாளி என்றது மெய்தான். ஆனால் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இந்த சென்னை பட்டணத்துக்கு நான் சுதந்திரவாளி தான். ஆனா என்னை விட கிட்டின சுதந்திரவாளி நீங்க. இங்க பாக்குறத பார்த்தா எனக்கு எனக்குள்ள ஆவியானவரே போயிடுவார் போல. முறைச்சு பார்க்காதீங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. இப்போ டேனி பாஸ்டர் என்னை வந்து ஊழியம் செய்ய கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சுதந்திரவாளி தான், ஊழியம் செய்யலாம். ஆனா உன்னை விட இவங்க செய்தா நல்லா இருக்கும். அப்போ ரூத்துக்கிட்ட என்ன சொல்றாரு? நான் உனக்கு முறைதான், ஆனா க்ளோஸான மாமா பையன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா புரியுமா உங்களுக்கு? புரியலன்னு சொன்னீங்கன்னா உங்க பேர்ல கேஸ் போட்டுருவேன். இப்ப புரியலையா? நான் முறைதான், ஆனா அது சொந்த மாமா பையன். அப்படி கேட்டது இல்லையா? ராங் நம்பரா? தொடர்பெல்லைக்கு வெளியில் இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுதந்திரவாளி என்பது உண்மைதான். நான் உன்னை சேர்த்து கொள்ளலாமா? ஆனா என்னை விட உன் லைஃப்ல ஆக்சஸ் உள்ள ஒருத்தன் இருக்கிறான். சொல்லிட்டு சொல்றான், அவன் உன்னை மீட்டு கொள்றான்னு பார்ப்போம். அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா நான் வரேன். அவன் வரானான்னு பார்ப்போம். அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வேகமாய். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, அந்த கிட்டின சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனாயிருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திருப்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பதாக வந்து நின்று வாங்கிக் கொள்ளும்படிக்கு உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்று இருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். கவனிங்க, நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்க வேறொருவனும் இல்லை. போதும், இந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்மையும் சொல்லுங்க எல்லாரும். உம்மையும் உமக்கு பின் என்னையும் தவிர அதை மீட்டுக்கொள்ள வேறு ஒருவனும் இல்லை. சபைக்கு ஆண்டவர் சொல்றதை நான் அப்படி சொல்றேன். ஒண்ணு இல்லை, நீங்க இதை செய்யணும், இல்லைன்னா நான் செய்யணும். சிஸ்டர், ஒன்று நீங்கள் செய்யணும், இல்லைன்னா அவங்க செய்யணும். உன்னையும் என்னையும் தவிர இதை மீட்டுக்கொள்ளத்தக்கவன். நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, யாராவது செய்வாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. கவனிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். உன்னையும் என்னையும் தவிர அதை மீட்டுக்கொள்ளத்தக்கவன் வேற ஒருவனும் இல்லை. உடனே அந்த கிட்டின சுதந்திரவாளி சொல்கிறான், நான் மீட்டுக்கொள்ள முடியாது. உடனே போவாஸ் முன் வந்து தான் அதை மீட்டுக்கொண்டான். ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடலாம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடுங்க. உலகத்துக்காகவும் உலகத்துக்குரியவர்களிடத்திலும் அன்பு கூறாதிருங்கள். உன்னையும் என்னையும் தவிர
4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னையும் என்னையும் தவிர, உன்னையும் என்னையும் தவிர இதை மீட்டுக் கொள்ளத்தக்கவன் வேறு ஒருவனும் இல்லை. சிலரோடு ஒரு அழைப்பின் சத்தம் கேட்கிறது. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சுயநலம் இல்லாம தயவு செய்து அமைதியா இருக்காதீங்க. ஆவியை அணைச்சு போட்டுறாதீங்க ப்ளீஸ். நியாயமானபடி பார்த்தா நீங்க தான் அதை செய்யணும். ஆனா நீங்க அதை செய்ய முன் வராததுனாலதான் நாகர்கோவில்ல இருந்தும், கன்னியாகுமரியில இருந்தும், திருநெல்வேலியில இருந்தும், தூத்துக்குடியில இருந்தும் ஆட்கள் சென்னைக்கு படையெடுத்து வர்றாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க செய்யாததுனாலதான் யாரோ ஒருத்தங்க வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நான் அதை மீட்டுக் கொள்ளுவேன்னு சொல்றவங்க உங்க வாயை தரங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உலாவி வருகிறார். மற்றவர்களை ரட்சித்தான். எஸ், அதுக்காகவே நான் அழைக்கப்பட்டேன். தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லாமல் போனா. ராக்காலந்தான், மிட் நைட், கதவு பூட்டி ஆயிற்று. தொந்தரவு செய்யாதே, எழுந்திருந்து தரக்கூடாது. ஆனாலும் சுயநலம் இல்லாமல் கதவை தட்டுகிறவர்களுக்காய் கதவுகள் திறக்கப்பட போகிறது. ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம், அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனு என்னால் ஒன்றும் கூடாது. ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். என்னால் ஒன்றும் இப்போ எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகுவதற்கு ஏதுவாய் மாறப்போகிறது. அடுத்த ஒரு 2 minutes உங்க கண்களை மூடி இருக்க நான் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். Everybody close your eyes and begin to pray. ஜெபம் பண்ண தொடங்குங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜெபிக்க தொடங்கும் போது ஒரு இரைச்சல் சத்தம் உண்டாகணும். ஓப்பன் யுவர் மவுத். ஒவ்வொருத்தரும் வாயை திறங்க. யாரும் கை தட்ட வேண்டாம். ஷபாரா கந்தூரா பசியாதலஸ். மற்றவங்களுக்காக வாழ்ந்து பார்த்திருக்கிறீங்களா? மற்றவங்களுக்காக வாழ்ந்து பார்த்திருக்கிறீங்களா? நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதே மற்றவர்களுக்காக தான். ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்களே, ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்களே. ராக்காலம் தான், ஆனாலும் கதவுகள் திறக்கப்பட போகிறது. நீங்க கடனாக கேட்டாலும் உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நமக்காகவே தேவனுக்கிட்ட போனது போதும். மற்றவர்களை விசாரிக்க, சபையை விசாரிக்க, கிராம ஊழியத்தை விசாரிக்க, சிறுவர் ஊழியத்தை விசாரிக்க, ஏற்கனவே விசாரிப்பு ஊழியத்தில் இருந்தவங்க இப்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க. மறுபடியும் நீங்கள் விசாரியுங்கள். நீங்க கர்த்தரை விசாரிக்கிறீங்க பிரதர். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். எதிர்கொண்டு சொல்லுவோம், இயேசு வருகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமா. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். போதும். பிரசங்கம் கேட்டு கேட்டு கை தட்டிட்டு மார்க் போட்டுட்டு போனதெல்லாம் போதும். சென்னை பட்டணத்துல இந்த YMCA பகுதியில் சுயநலம் இல்லாத ஒரு சந்ததி, நான் என் ஜனத்தை எதற்காக சிருஷ்டித்தேனோ அதற்காகவே வாழுகிற ஒரு சந்ததியை நான் தேடி வந்திருக்கிறேன். இப்போ இது ராக்காலந்தான், இது ராக்காலந்தான். ஆனாலும் நான் கதவை தட்டும்படி வர்றேன். ஏதோ ஒண்ணு செய்யும்படி நான் வர்றேன். நான்
எனக்காக அல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்காக கதவை தட்ட போகிறேன். சிலரை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு பெரிய விசுவாசின்னு சொல்ல போகிறார். தயவு செய்து விளையாடாதீங்க, கண்ணை மூடுங்க ப்ளீஸ். லபா கந்தூரா பாசிய கை தட்ட வேண்டாம். உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா வெளியே போயிருங்க, வெளியே போயிருங்க. லாஸ்ட் ஜெபத்துக்கு நீங்க உள்ள வாங்க. சிலரை பார்த்து பெரிய விசுவாசின்னு சொல்லணும், சிலரை பார்த்து அற்ப விசுவாசின்னு சொன்னது முடிவுக்கு வரணும். நான் மற்றவங்களை விசாரிப்பதற்கு வருகிறேன். என்ன விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்களேப்பா, நான் விசாரிக்கிறதுக்கு வர்றேன். இந்த சிறியரில் யாரை விசாரிக்கிறீர்களோ அதை என்ன விசாரிக்கிறதுக்கு சமம்னு சொன்னீங்களே, வர்றேன். கலற்ற வேண்டியதை கலற்றுறேன், தொடுக்க வேண்டியதை தொடுக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. சில விஷயத்தை நான் தேவையில்லாமல் செய்துட்டேன்னு எனக்கு தோணுது, அதை நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் கலற்றி போடுறேன். தொடுக்க வேண்டியதை நான் தொடுக்க போகிறேன். அநேகர் கலட்டி போட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அதை நான் தொடுத்துக் கொள்ள போகிறேன்னு சொல்லுகிறவர்கள், நீங்கள் தொடுத்துக் கொள்ளுவீர்களானால் இந்த சந்ததியிலே கர்த்தர் உங்களை விசேஷமாய் பயன்படுத்த போகிறார். யாரு இப்ப கை தட்ட வேண்டாம். அப்படி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ணுங்க. வாயை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காதீங்க. தமிழ்ல தானே சொல்றேன். ப்ரே பண்ணுங்க, சத்தமா ப்ரே பண்ணுங்க. எஸ் எஸ், இது ஒரு கமிட்மெண்ட் செஷனா இருக்க போகிறது. இன்னைக்கு ஏறெடுக்கப்படுகிற அர்ப்பணிப்பு தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணணும். ஆண்டவர் சந்தோஷப்படணும். என்ன விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லணும். என்ன விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ராஜாபத்தில் கதவை தட்டுறதுக்கு ஆள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லணும். நல்ல கனிகோடா. நீங்க யாரும் பாட வேண்டாம், ஜோ பண்ணுங்க. மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகோடா. மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார். என்னோட ஆண்டவர் பேசுறதை நான் உணர்றேன். நான் எனக்காகவே தட்டுனதுனாலதான் எனக்காக கதவு திறக்கப்படவில்லை. நானும் அற்ப விசுவாசியாகவே வாழுகிறேன். நான் இன்னைக்கு கதவை தட்டும்படி வருகிறேன், கதவை தட்டும்படி வருகிறேன். வேண்டாத பாதரட்சைகளை அவிழ்த்து போட்டு தொடுக்கப்பட வேண்டியவைகளை நான் தொடுக்க போகிறேன். 3 வார்த்தைகளை நான் சொல்றேன், அல்லது 2 வார்த்தையில சொல்றேன். யாரும் தொடுக்காத பாதரட்சைகள் இன்னும் காத்திருக்கிறது. அதை தொடுத்துக்கொள்ள ஆட்கள் தேவை. அநேகர் தொடுத்து கழற்றி போட்டதும் இருக்கிறது. அதை தொடுத்துக்கொள்ள ஆட்கள் தேவை. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் எல்லாரும் கை உயர்த்தாதீங்க. இது உங்க சுகத்துக்கான ஜெபம் அல்ல, இது தேவனுடைய அழைப்பின் சத்தம். என்ன உயர்த்துறேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஜெபத்தோட ஜெபத்தோட வேகமா வேகமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். வேகமா வேகமா எழுப்பி நில்லுங்க. பாஸ்டர் ப்ளீஸ் முன்னாடி வாங்க, ப்ளீஸ் பாஸ்டர் முன்னாடி வாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. தயவா தயவா தயவா. எழுப்பி நிற்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஹோராபா. எல்லாரும் எழும்பாதீங்க, தேவையில்லாம எல்லாரும் எழும்பாதீங்க. நான் ஒப்பு கொடுக்க சொன்னவங்க மட்டும் எழும்புங்க. விளையாடாதீங்க, சிரிக்காதீங்க. தேவனுடைய காரியம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? வார்த்தை வர வேண்டாமா? வார்த்தைகள் கொப்பளிக்க வேண்டாமா? என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்படட்டும். என்னுடையவைகளை விசாரிக்க ஆட்கள் இருக்கிறது. சகோதரி, என்ன விசாரிக்கல என்ன விசாரிக்கலன்னு அழுதிங்கல்ல, என்ன ஏன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் பட்டணத்தை விசாரிக்க போகிறார். உங்களை கொண்டு தேசங்களை விசாரிக்க போகிறார். ஒரு காலகட்டம் நான் அழுதுருக்கிறேங்க, என்னை யாருமே கேட்கல யாருமே கேட்கலன்னு. ஆனா இன்னைக்கு என்னை கொண்டு பட்டணங்களை விசாரிக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுங்களே அம்மா, ஐயா, தங்கச்சி, கொஞ்சம் விட்டு கொடுங்களே, கொஞ்சம் விட்டு கொடுங்களே. உன்னையும் என்னையும் தவிர இதை மீட்டுக் கொள்ளுகிறவர் ஒருவரும் இல்லையே.
பிரதர் நீங்க விட்டீங்கன்னா நானும் விட்டுட்டேன், நான் யாரும் இல்ல. நீங்களும் உன்னை என்னையும் தவிர இதை மீட்டிக் கொள்ளத்தக்கவன் வேறு ஒருவனும் இல்லையே. போதும் போதும், உலகத்துக்காக உழைச்சி குடும்பத்துக்காக வாழ்ந்து என்ன செய்தாங்க? அவமானமும் நிந்தையும் தான் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் எழும்பி நிற்கிற சிலருடைய பாதங்களில் இருந்து வேண்டாதவைகள் அவிழ்க்கப்படுகிறது. உங்கள் இருதயத்திலிருந்து அந்த எகிப்து எடுத்து போடப்பட்டு தொடுக்கப்பட வேண்டியவைகள் தொடுக்கப்படுகிறது. கைகளை தட்டுங்க. எஸ் எஸ் எழுப்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவர்களாய் தேவன் எழுப்புகிறதற்காய் நல்ல கைகளை தட்டுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கொட்டிவாக்கம் திருவான்மியூர் பகுதி முழுவதும் உங்கள் மூலமாய் கர்த்தர் விசாரிக்க போகிறார். பட்டணங்கள், கிராமங்கள் விசாரிக்கப்படுகிறது. புதிய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஃபயர் பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல 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 யாரையும் பார்க்காதீங்க. இது உங்க நேரம், இது உங்க நேரம். சொன்னாங்கல்ல உனக்கெல்லாம் எங்க கதவு திறக்க போதுன்னு சொன்னாங்கல்ல. இந்த வருஷம் கர்த்தர் கதவை திறக்கிறார். சுயநலம் இல்லாத தட்டுங்க. ஒரு ராபா கந்தலா கடனா அல்ல, வேண்டிய மட்டும் வருகிறது உங்க சரசு மேல. ஷாபாரா துராபாலா ரிகந்தலபா. எஸ் எஸ் எஸ், கைகளை தட்டுங்க. ஒரு அக்கினி புறப்படுகிறது. எஸ், உங்களுக்கு சம்பவித்தவர்கள் ஒவ்வொன்றும் சுவிசேஷ பிரபலமாகுவதற்கு விசுவாசம் பெரியது. ஓ ராபாலா கயா. எஸ், மைக் சத்தத்தை பார்க்காதீங்க. மைக் சத்தத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் ஒரு உடன்படிக்கை நடக்குகிறது. வேண்டாத காரியம் உங்களை விட்டு அகலுகிறது. சிலருக்காக உழைச்சோம், மாடு மாதிரி உழைச்சோம், இரவு பகல் பார்க்காம உழைச்சோம். ஆனா அந்த உலகம் ஒரு நாள் நம்மளை தூக்கி எறியதான் போகுது. அந்த பார்வோன் ஒரு நாள் சொல்லதான் போறான், என் கண்ணு முன்னாடி நிற்காத, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, போயிருன்னு சொல்லதான் போறா. ஆனா இந்த நேசருக்காக நீங்க எதையாவது செய்தீங்கன்னா அவைகள் நினைப்பூட்டப்படும். வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லல, ஆனா ரொம்ப செய்யாதீங்க. எகிப்துக்காகவே வாழ்ந்து விடாதீங்க. உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இளைய குமாரனுக்கு ஒரு பாதரட்சை தொடுக்கப்பட்டு தகப்பனுடைய வீட்டை விசாரித்தது போல, பேதுரு கால்களிலே தொடுக்கப்பட்டு அவன் பட்டணங்களை விசாரித்தது போல, போவாஸ் அந்த பாதரட்சையை தொடுத்துக் கொண்டு விடப்பட்ட வயல்வெளியையும் நகோமியினுடைய வயல்வெளியும் கைவிடப்பட்ட ரூத்தையும் விசாரித்தது போல, கைவிடப்பட்ட நகரம் இந்த சபையால் விசாரிக்கப்பட போகிறது. உன்னை கொண்டு விசாரிக்கப்பட போகிறது. அந்த அபிஷேகத்தை இந்த காலை ஆராதனையில் ஊற்றுகிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மறைகள் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே,
ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் நல்ல கைகளை தட்டி விசாரிப்பற்ற நம்மை கொண்டு அந்த தேசத்தை விசாரிக்க போகிறார். நீங்கள் தட்டினால் அது திறக்கப்படும், திறக்கப்படும். நல்ல 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 அநேக புதிய பாதரட்சைகள் கொடுக்கப்படுகிறது. அநேகர் விட்ட ஊழியங்களை நீங்கள் எடுத்து செய்ய போகிறீர்கள். வேண்டாத பாதரட்சைகள் கலட்டி போடப்படுகிறது. உலகத்துக்காக உலகத்துக்குரியவைகள் கலட்டி போடப்படட்டும். தேவனுக்குரியவைகள் கொடுக்கப்படுகிறது. எங்கள் தேவனால் நாங்கள் பராக்கிரமம் செய்ய போகிறோம். நல்ல கைகளை தட்டுங்க. ஆலயம் முழுவதும் தேவ வல்லமை. இத்தனை வருஷம் திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்படும், திறக்கப்படும், திறக்கப்படும். செயல்பட முடியாத நேரம் தான், ராக்காலம் தான். ஆனாலும் உனக்காக நான் கதவுகளை திறப்பேன். சுயநலம் இல்லாமல் கதவை தட்டுகிற தேசத்தை, பட்டணத்தை, குடும்பங்களை, சிறுவர் ஊழியர்களை, சபை ஊழியர்களை, கேசல்லை விசாரிக்கிற நீங்கள் கர்த்தரை விசாரிக்கிறீர்கள். கர்த்தரதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். நல்ல ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேசம் பெரியவரே. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டே, அணைத்து சேர்த்துக் கொண்டே. ஒரு நிமிஷம் உங்க கண்கள் மூடப்பட்டிருக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன். உண்மையிலேயே சுயநலம் இல்லாம வாழுவேன்னு தான் எழுப்பி நிற்கிறீங்களா? இப்படி கதவை தட்டி பாருங்களேன். உங்க விசுவாசத்தில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கிறாரே. இப்படி தட்டுறதுக்கு ஆள் இருந்திருந்தா என்னைக்கோ நிறைய கதவுகளை நான் திறந்திருப்பேனே. இப்படி என்னுடையவைகளை விசாரிக்க ஆட்கள் இருந்திருந்தால் என்றைக்கோ நான் அவர்களுக்கு பதில் கொடுத்திருந்திருப்பேனே. உன்னையும் உனக்கு பின் என்னையும் தவிர இதை மீட்டுக் கொள்ள தக்கவன் ஒருவனும் இல்லை. சகோதரி, அவமானம் நிந்தன்னு சொல்லி நீங்க விட்டீங்கன்னா வேற யாரும் இதை மீட்க மாட்டாங்க. யாராவது செய்யட்டும், யாராவது செய்யட்டும்னா யாரும் செய்ய மாட்டாங்க. உன்னையும் என்னையும் தவிர அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி இந்த பிரதிஷ்டையில உண்மையா இருக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க. எங்க சபையில விசாரிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புகிறீர். எங்களை விசாரிக்கலன்னு நாங்க புலம்பினோம், எங்களை பாஸ்டர் விசாரிக்கலன்னு நாங்க புலம்பினோம், எங்க வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் வரலன்னு நாங்க புலம்பினோம். ஆனா இனி நாங்க தான் சபையை விசாரிக்க போகிறோம், நாங்க தான் பட்டணத்தை விசாரிக்க போகிறோம், நாங்க தான் தேசத்தை விசாரிக்க போகிறோம். விசாரிப்பட்டு கிடக்கிற யோசேப்பே, உன்னை கொண்டு ராஜ்யங்கள் விசாரிக்கப்பட போகிறது. பாதரட்சையை தொடுத்துக்கொள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம்